காஞ்சரிங் படங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எல்லா படங்களுக்கும் ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா எஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிங்கிற அந்த ஒரு டேக்லைன் தான். இது ஒரு உண்மை கதையை தழுவி எடுத்திருக்கு அப்படின்னு டைட்டில் கார்டில் போடும்போதே லைட்டாக ஜர்க் ஆகும். ஆனால் அதை தாண்டி ரியல் லைஃப்ல இருக்கிற சில பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், அதாவது இந்த பேய் அமோனிஷம் சார்ந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த விசாரணையெல்லாம் பண்றதுக்காக ரியல் லைஃப்ல வாழ்ந்த எடன் லொரைன் அப்படிங்கிற அந்த 2 கேரக்டர்ஸையும் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிநாட்டில் தான் இருக்கும் போலயே அப்படின்னு பார்த்தா இல்ல, நம்ம ஊர்லயே ஒன்று இருக்கு. பேய் பிசாசு ஆன்மா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி பண்றது மட்டும் இல்லாம ரேண்டமா ஒரு போலீஸ் சாமியார் மாதிரி ஜெய் ஜெக்கமா பேய்கள்லாம் அந்த பக்கம் ஓடமா அப்படின்னு காமெடிலாம் பண்ணிட்டு இல்லாம ரொம்ப சீரியஸா இந்த பேய்களை பத்தின இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் இந்தியாவை சேர்ந்த கௌரவ் திவாரி அப்படிங்கிற நபர். தான் ஒரு பைலட் ஆகணும்னு சொல்லி வெளிநாட்டுக்கு படிக்க போன மனுஷன் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு ரிசர்ச் டீம் ஒன்று உருவாக்குறாரு. ஐபிஎஸ்ங்கிற பேர்ல இந்தியன் பேரநார்மல் சொசைட்டி. பேய்களை ஓட்டுறன்னு சிலுவையை காட்டுறது சாம்பிராணி போடுறதுன்னு இல்லாம ஆக்சுவலி ரொம்ப சயின்டிஃபிக்கான அப்ரோச்சஸை இவர் பயன்படுத்தினாரு. ஸோ இந்த மாதிரி பேய்கள் சார்ந்த ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்னென்னலாம் நடந்ததுங்கிறது தான் இந்த ஒரு கதை. ஆனால் அப்புறம் மக்களே, முக்கியமான ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். எனக்கும் இந்த பேய்கள், சாமி, கடவுள், பூதம் அப்படின்னு எதுலையுமே நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு பேய் கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அதுவும் உண்மை சம்பவம்னு சொன்னதுக்கு அப்புறமும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா அது உண்மைன்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான் உண்டு. ஸோ இந்த வீடியோ என்ன ஒரு 40-50 நிமிஷம் வருமா? இந்த 50 நிமிஷமே பேய்கள் உண்மைங்கிற மாதிரி நம்பிக்கிட்டே வீடியோ பாருங்க. ஆனால் அப்புறம் அதை விட ரொம்ப முக்கியமாக மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு, யாராவது ஏதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காம அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஹீரோவான கௌரவ் திவாரியோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கழுத்தில் இருக்கிற கருப்பான அந்த மார்க்கிங்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மூச்சு திணறி தான் இறந்து போயிருந்துருக்கணும். யாராவது இல்லை இவராகவே கழுத்தை வந்து நெரிச்சிருந்துருக்கணும்னு அவங்களுக்கு புரியுது. யாராவது இவரை கொலை பண்ணுறதுக்காக கையை வச்சு நெரிச்சிருந்துருப்பாங்களா, இல்லைனா இவரே வந்து சூசைட் பண்ணுறதுக்காக டவலை வச்சு கழுத்தை நெரிச்சிருந்துருப்பாராங்கிற கேள்விகளும் இருக்கும். ஆனால் அந்த கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருப்பினும் அதில் ஒரு டாக்டர் அப்போ தான் கொஞ்சம் நம்ம ஹீரோட ஃபேஸை தெளிவாக பார்த்துட்டு, ஹே இவர் இந்த பேய்களை பற்றிலாம் டிவியில் பேசுகிற அந்த ஒரு நபர் தானேன்னு கேட்கும்போது அப்படியே கட் பண்ணி ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக 2006 வருஷம் டெல்லியில் நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்துருப்பானா. ஏதோ ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கும் போல. இருந்தாலும் இவங்க குரூப்பில் ஒரு சில நண்பர்கள் மட்டும் தனியாக வீட்டோட மொட்டை மாடிக்கு போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல ஓஜோ போர்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வரக்காக தான் வெயிட்டிங். சரின்னு அப்படியே 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓஜோ போர்டை எல்லாரும் விளையாடக்குள்ள எந்த ஒரு ஆன்மாவை கூப்பிடலான்னு யோசிக்கும் போது அந்த ஃப்ரெண்டு பையனோட பாட்டிமா ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து அந்த பாட்டிமாவை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ தான் அந்த ஓஜோ போர்டில் இருக்கிற அந்த பீஸ் மேல கை வச்சிருந்திருப்பான். நேரம் போக போக அந்த பீஸுமே மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம பேய்கிட்ட தான் பேசுறோம் அப்படின்லாம் அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சடனா ஹீரோவோட பாடிக்குள்ள ஏதோ ஒன்று போன மாதிரி இருக்க அப்படியே பயங்கர டெரரா ஒரு மாதிரி பேஸ் வாய்ஸ்ல இந்த வீட்டோட ஓனர்னா எதுக்கு தேவையில்லாம இங்க பார்ட்டி பண்றேன்னு வந்துட்டு என் வீட்டை அலங்கோலம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு ஹீரோ அங்க இருக்கிற எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். ஒரு செகண்ட்ல இருக்கிற எல்லாரும் பயந்துட்டாங்க. நம்ம ஹீரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு பிச் பர்ஃபெக்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் தனியாக நின்று பேசிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு கேட்பான், ஏ நீ உண்மையாலுமே எங்களை கிண்டல் பண்றதுக்காக அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணியா, இல்ல உனக்கு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டா ஹீரோ சொல்லிடுவான், இல்லடா சும்மா ஜோக் தான் பண்ண, ரியல்லாம் கிடையாதுன்னு. ஆனா ஏன் அந்த ஃப்ரெண்டு பையனுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருதுன்னா, அவங்க பாட்டிமாவோட போட்டோவை எடுத்து காட்டுவோம். அதுல அந்த பாட்டிமாக்கு ஆள் காட்டி விரல் இருக்காது, இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்காது. ஸோ அதே மாதிரி அந்த ஓஜோ போர்டு நகுத்தும் போது ஹீரோவோட விரலையுமே அவன் மடக்கி வச்சிருந்திருப்பான். அது மட்டும் இல்ல, அந்த பாட்டிமா இந்த ஃப்ரெண்டு பையனை சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு விதமான நிக் நேமை யூஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. அதே நிக் நேமை ஹீரோவும் யூஸ் பண்ணா. ஆனா அந்த நிக் நேம் ஹீரோக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பையன் சொன்னா, இல்ல யாராவது சொல்லியிருந்திருப்பாங்க, வளரிட்டு இருக்காதுடான்னு ஹீரோ அதை பெருசா எடுத்துக்கலையா. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து ஹீரோ ஒரு பைலட் ஆகிறதுக்காக ஃபாரின்லாம் போயிருந்திருப்பான். அங்க போயிட்டு ட்ரைனிங்ல ஒரு ஏர்பிளைனை அவன் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்திலே அது கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிரும், இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிரும். என்ன பண்றதுன்னு ஹீரோவுக்கு சுத்தமா தெரியல. போச்சு இன்னைக்கு செத்தண்டான்னு சொல்லி பயங்கர பயத்துல இருப்பானா. ஆனா அப்ப சடனா ஃபிளைட்ல பின்னாடியில கொண்டிருந்த ஒரு பைலட் நம்ம ஹீரோவுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஐயோ நீ எப்ப ஃபிளைட்ல ஏறணும்னா ஹீரோ ஆச்சரியப்பட்டிருந்தாலும் அந்த ஆள் சொன்னபடி செஞ்சு எப்படியோ கீழே விழுகிறதுக்கு முன்னாடி ஃபிளைட்டை திருப்பி டேக் ஆஃப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பிளேனை கொண்டு வந்து சேஃபா லேண்ட் பண்ணிட்டு பார்த்தா அப்படி ஃபிளைட்ல யாருமே இல்ல. ஹீரோக்கெல்லாம் தலையே சுத்திடுது. இல்ல யாரோ இருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆனவனும் இதை பத்தி அவன் ஃபர்தரா யோசிக்கும் போது
இந்தியாவில் இருக்கும்போதும் இதே மாதிரி தன்னோட ஃப்ரெண்டோட பாட்டி ஆன்மா தனக்குள்ள வந்ததா சில ஃபீலிங்லாம் உனக்கு இருந்திருக்கும்ல. ஒருவேளை இப்போ எனக்கு உதவி பண்ண அந்த ஒரு பைலட் ஒரு பேயா இருப்பானோன்னு சொல்லி தேடி பார்க்குறான். எஸ், ரீசெண்டா ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு பைலட் தான் அவரு. ஆகையால் அவனுக்கு இந்த பேய்கள் மேல ஒரு சின்ன ஈடுபாடுங்கிறது வருது. இருப்பினும் இது எல்லாத்தையுமே நான் அறிவியல் ரீதியாக தான் புரிஞ்சுக்குவேன். த சர்ச் ஆஃப் மெட்டபிசிக்கல் அண்ட் ஹியூமனிஸ்டிக் சயின்ஸ்னு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை போய் மீட் பண்றான். அந்த ஒரு இடத்துல இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சயின்டிஃபிக் அப்ரோச்சில் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல பேய்கள் ஒரு இடத்துல இருக்குதா இல்லையா, பேய்கள் நம்மளை நோக்கி அட்ராக்ட் ஆகுதாங்கிறதுக்காக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில டிவைசஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. கூடவே அங்க இருக்கிற 2 பேரை மீட் பண்ணிட்டு தனக்கு நேர்ந்த அந்த இன்சிடென்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்றானா. ஆகையால் உண்மையாலுமே நம்ம ஹீரோவை நோக்கி இந்த பேய்கள்லாம் அட்ராக்ட் ஆகுதா என்னங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல பட்டப்பகல்லையே அவனை அனுப்பிவிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உள்ள பயங்கர இருட்டா இருக்கும். ஹீரோவை பத்தி சொல்லணும்னா எந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே அறிவியல் சார்ந்து அவன் பாக்குறானோ அதே அளவுக்கு அவனுக்கு மன வலிமையும் ஜாஸ்தி தான். அதனால தான் இந்த இடத்துல பேய் இருக்குதுப்பா, போய் அந்த பேய்களை பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டுருந்தும் தைரியமா அவன் உள்ள போயிருந்திருக்கான். ஆனா அப்படி உள்ள போயிட்டு அங்க இந்த நிறைய இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. லாக்கர்ஸ் மாதிரி இருக்கும். அதுகிட்ட நின்னுகிட்டு வெளியில இருக்கிற அந்த வெள்ளக்காரங்க கூட கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க கனெக்ஷன் கட் ஆகுது. ஆனா ஏதோ ஒரு ஆன்மா ஹீரோவோட பின்னாடி நிக்கிற மாதிரியும் இருக்கு. அத ஹீரோ பார்க்கல அப்படின்னாலும் அவன் கையில இருந்த அந்த ஒரு டிவைஸ் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பிரிட் ஒன்று இருக்குதுங்கிற மாதிரி காட்டி கொடுக்குமா. சரி, அந்த ஃப்ரீசர் பொட்டிக்குள்ள தான் என்னமோ இருக்கு போலேன்னா அதை நீக்னா இல்ல, ஃப்ரீசர் பொட்டிக்குள்ள எதுவும் இல்ல. இவ்வளவு தூரம் வந்துட்டு அவனால வெறுங்கையை வீசிட்டு போக முடியாது. டெஃபினட்டா அந்த பேயை நேருக்கு நேரு பார்த்தாகணும்னு அவனே அந்த ஃப்ரீசர் பொட்டிக்குள்ள ஏறி லாக் பண்ணிக்கிறான். உள்ள வந்து படுத்தோன்னுமே கொஞ்சம் அவனோட கால்கள் வந்து வேற கால் மாதிரி தெரியறது அப்படின்னு சில பயங்கள்லாம் இருக்கும். அப்போ கரெக்டா அவனோட மூஞ்சிக்கு நேரம் அந்த பேயோட உருவங்கிறது தெரிய அதை பார்த்தோன்னே பயந்து போயிட்டு அந்த பொட்டி ஓபன் பண்றதுக்காக முயற்சி பண்ணுவான். ஆனா அவனால வெளியில போக முடியல. ஆனா வெளியில போக முடியாதுன்னு தெரிஞ்சவனும் சரி வேற வழி இல்லை அப்படின்ட்டு அந்த பேய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பொறுமையா அமைதியா, என் பேரு கௌரவ், நான் உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னுலாம் சொல்லுவானா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீசர் ஓபன் ஆயிரும். சரின்னு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது அந்த ஃப்ரீசர் பொட்டிக்குள்ள ஒரு காப்பு மாதிரி ஒன்று இருக்குமா. இது என்ன அந்த ஆன்மாவோட தான் யோசிச்ச ஹீரோவும் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்துட்டு அந்த வெள்ளக்காரங்க கிட்ட கொடுக்கக்குள்ள அவங்களும் கிடைச்ச எவிடன்ஸ், ஹீரோ ரெக்கார்ட் பண்ண விஷயம், சொல்ற விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணோட ஆன்மாங்கிறது ரொம்ப வருஷமாவே இருக்கு. நிறைய பேர் அந்த ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் முடிஞ்சது இல்ல. உன்னால அதை பண்ண முடிஞ்சிருக்குதுன்னா இதுக்கு முன்னாடி உனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நீ சொல்லியிருந்திருக்கீல்ல, அதையும் வச்சு பார்க்கும்போது மேபி உனக்கு நேச்சுரலாவே இந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட பேசுற ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீ நினைச்சினா எங்களை விடவுமே பெட்டரா உன்னால இந்த வேலையை பண்ண முடியும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன முடிவெடுக்கிறதுன்னு ஹீரோ குழப்பத்தில் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரைனிங்ல அந்த இன்ஜின் ஃபெயிலியர்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கும்ல. ஸோ அதில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியிருந்திருப்பானா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஹீரோ அந்த ஒரு இன்சிடென்ட்ல எஸ்கேப் ஆகிறதுக்காக இறந்து போன ஒரு பைலட் தான் தனக்கு ஆன்மாவா வந்து உதவி பண்ணாருங்கிற மாதிரி அதையுமே சேர்த்து ரிப்போர்ட்ல எழுதியிருப்பான். அதனாலேயே கமிட்டியில கூப்பிட்டு என்னடா பேயை பார்த்தேன் அதை பார்த்துன்னு உளறி வச்சிருந்திருக்கேன், இது எல்லாமே இல்யூஷன்ஸ் தான், அதனால ஒழுங்கா இதெல்லாம் மாத்துற அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ முடியாதுன்னு இருப்பான். இறந்து போயிருந்துமே ஒரு பைலட் இன்னொரு சக பைலட்டை காப்பாத்துறதுக்காக இப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காருங்கும் போது ஒரு ஆன்மாவா வந்தும் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட உதவியால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்குங்கிற விஷயத்த வெளியில சொல்றதுக்கு எனக்கு தயக்கம் இல்லைங்கிற மாதிரி சொல்லி அந்த கமிட்டியில இருக்கிற நபர்களால் ஹீரோ இந்த பைலட் ஆகிறதுல இருந்து வெளியேற்றப்பட்டிருந்திருப்பான். ஸோ அவன் ஃபெயில் ஆயிட்டான். ஸோ இப்படி பைலட் எக்ஸாம்ல என்ன ஃபெயில் பண்ணி விட்டுட்டாங்கிற விஷயத்த அவங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து சொன்னா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இருப்பினும் வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னு கேட்கும்போது நான் ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் ஆக போறேன்னு சொல்லுவானா. தகப்பனுக்கும் தாய்க்கும் பெருசா எதுவும் புரியல. பேரநார்மல்னா என்ன, இன்வெஸ்டிகேட்டர்னா இது ஸ்பை மாதிரியா, ஏதாவது டிடெக்டிவ் ஆக போறியான்னு கேட்டா டிடெக்டிவ் மாதிரி தான், ஆனா அமானுஷ்யங்களை டிடெக்ட் பண்ற மாதிரியான ஒரு வேலைன்னு சொல்லக்குள்ள காது மேல வச்சேன்னு வைங்க உளறிட்டு இருக்காதுடா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு அவங்க அப்பா காண்டாகும் போது உடனே ஹீரோ சில புக்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறது. இந்த மாதிரி ஆல்ரெடி ஃபாரின்ல நிறைய இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இதை நான் மேபி இந்தியாவில் ஆரம்பிச்சேன் அப்படின்னா நான் தான் முதல்ல இதை சயின்டிஃபிக்கா பண்ற ஒரு நபரா இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அப்பா சுத்தமா கேட்கல. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இனிமேல் பைலட் கிடையாதுல. ஸோ அதனால நாளைக்கு காலையில ஷார்ப்பா ஒரு 9:30 மணிக்கு கிளம்பி ரெடியாரு, ஃபேக்டரியில வேலை இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றது, அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அந்த ஃபேக்டரிக்கு போயிருந்திருப்பானா. விருப்பமே இல்லைனாலும் சும்மா அந்த இடத்துல சில விஷயங்கள்லாம் கத்துட்டு மதியானம் சாப்பாடுக்கு கோரும்போது நியூஸ் பேப்பர்ல மும்பையில் ஹாஸ்டல் படிக்கிற ஒரு
பையனை ஒரு பேய் அட்டாக் பண்ணிருச்சுங்கிற மாதிரியான ஒரு துண்டு நியூஸ் ஒன்று இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கியூரியஸ் ஆயிரும். ரைட்டு, கடமை என்ன அழைக்குதுன்னு சொல்லி ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லியில இருந்து மும்பைக்கு வந்தவனும் நேராக அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஆல்ரெடி வார்டன் கிட்ட போன்ல எல்லாம் பேசியிருந்திருப்பான் போல. அந்த பையனோட ரூம் எங்க இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ வேக வேகமா வரும்போது பின்னாடியே அந்த வார்டனும் வந்துட்டு, ஏன் தம்பி பேய் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டான். பயமா தான் இருக்கு, இருந்த போதிலும் அறிவுங்கிறது பயத்தை போக்கடிக்க செய்யணும்னு சொல்லக்குள்ள எந்த புக்ல இருந்து படிச்சீங்கன்னு கேட்டா, இல்ல நானே எனக்காக உருவாக்கிக்கிட்டேன்னு சொல்லி அவன் மட்டும் ரூம்குள்ள போயிருந்திருப்பான். ஆனா அப்படி உள்ள போன ஹீரோவும் கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு இருக்கும் போது அப்ப ஒரு கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல அவனுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் இருக்கிறத அவன் கவனிக்க செய்யறான். ஆனா சடனா சுத்தமா கண்ட்ரோல்ல இல்லாம கான்சியஸ்ல இல்லாம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு துண்டு சோப்பை எடுத்து அங்க கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல அந்த பேயோட உருவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான்ல, அந்த இடத்துல அந்த சோப்பை வச்சு சம்திங் ஏதோ ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒன்று வரைய ஆரம்பிக்கிறானா. ஆனா அப்பா கரெக்டா ரூம்குள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வராரு. வந்த உடனே ஹீரோவை பார்த்துட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஹீரோக்கு மட்டும் இல்ல வார்டனுக்குமே சேர்ந்துதான் திட்டு உலகம். ஆல்ரெடி இந்த இடத்துல பேய் இருக்குதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க, அப்படி இருக்க தேவையில்லாம இருக்கடா இவனையெல்லாம் உள்ள விட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஹீரோட காலில் நல்ல அடி அடிப்பாரா. ஆனா அதுக்கப்புறம் இப்படி மும்பைக்கு போயிட்டு சில இன்சிடென்ட்லாம் நடந்ததுங்கிற விஷயத்த ஹீரோ பையன் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு அவனுங்களா சொல்லுவானுங்க, மாமே நீ என்னதான் ஆயிரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பேய் ஓட்டுற மந்திரவாதி தான், அதனால மந்திரவாதிக்கு ஏத்த மாதிரியான சொக்காவெல்லாம் நீ போட்டுட்டு இருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுல இருக்கிற ஒரு பொண்ணு கூட ஹீரோ கிட்ட, இப்படி நீ டைம் பாஸுக்காக பண்ற பேஷனை எல்லாம் ப்ரொஃபஷன் ஆக்கிக்கணும்னு நினைக்காத ராசா, அதுல இருந்து காசுலாம் பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுன்னு ஹீரோ அவனோட பிசினஸ் கார்டை கொடுக்குறான். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் பண்றத ஒரு பிசினஸாவே பண்ண போறான். அந்த ஒரு பிசினஸ் பேர் தான் ஐபிஎஸ், அதாவது இந்தியன் பேரநார்மல் சொசைட்டி. ஸோ இப்போதைக்கு ஹீரோ தன்னோட பிசினஸ் ஆரம்பிச்சுட்டான். ஆனா பிசினஸ்க்கு ஆளுங்க வேணும்ல, ஆகையால் முதல்ல மேகா அப்படின்னு ஒரு பொண்ணை போய் ஹீரோ மீட் பண்றான். என்னதான் ஹீரோ யூகேல போய் பைலட் ஆகிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருந்த அதே கேப்ல இந்த பேரநார்மல் சயின்ஸை பத்தியுமே சில கோர்சஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பான். ஆனா ஹீரோ மாதிரி இல்லாம இந்த மேகாங்கிற புள்ள இருக்கிறாள், அவ போன்ல ஒரு போட்டோ எடுத்து காட்டுவா. அவளோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு சுடுகாடு ஒன்று இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அந்த சுடுகாட்டுக்கு நிறைய டைம் அவ போயிருந்திருக்காளாமா. இன்னும் சொல்ல போனா காரணமே இல்லாம அந்த சுடுகாட்டுல அவ சுத்தி தெரிஞ்சிருந்திருக்கா. அதனால அவளால நம்ம ஹீரோ சொல்ற இந்த பேய் பிசாசு இந்த விஷயங்களெல்லாம் அவ நம்பரா. இருப்பினும் இதை நீ தொடர்ந்து பண்ணுவியா, இதை சும்மா ஒரு 2 நாளுக்கு பண்ணிட்டு விட்டுட்டு போக மாட்டேல அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டீம்ல சேர்றா. இப்படி ஹீரோ ஒரு பக்கம் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்க அதே நேரத்துல நமக்கு இன்னொரு ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃப் அவங்க நாய் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க போல. அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க ஒய்ஃபுமே கொஞ்சம் கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட நாய் வீட்டில தான் இருக்கும். அது எங்கடா அப்படின்னு தேடி வருவாங்களா. அந்த நாய் கடைசி ஏதோ ஒரு ரூம்ல கத்துன மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கும். என்னாச்சுன்னு தெரியலையே, எங்கேயாவது கீழே விழுந்துருச்சா அப்படின்ட்டு அவங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த நாய் பெட்டுக்கடியில தான் இருக்குது. ஆனா அதுக்கு பக்கத்திலே இன்னும் 2 கண்கள் தெரிய. இதே டைம்ல தான் ஹீரோ தன்னோட பிசினஸுக்காக ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணிட்டு இருப்பான்ல, அப்படி ஒரு கேமராமேனை இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பானா. அந்த கேமராமேனோட கேமரா ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் இருக்குதுல்ல, லோ லைட்ல கூட நல்லா வீடியோ அண்ட் போட்டோஸ் எல்லாம் ஷூட் பண்றான். இருப்பினும் ஹீரோ எதிர்பார்க்குற மாதிரியோ இல்லைன்னா அவன் சொல்ற மாதிரி பயங்கர ப்ரொஃபஷனலா அந்த பையனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. அதனால உன்னை நாங்க எதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, உங்ககிட்ட இல்லாதது என்கிட்ட ஒன்று இருக்குதும்மா, புது கேஸ் ஒன்று இருக்குதும்மா. வேற என்ன, அப்படியே ஒரு கப்பல் ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, ஸோ அவங்க இந்த கேமராமேனோட சொந்தக்காரங்க போல. ஆகையால் நேராக போயிட்டு அந்த ஒரு ஃபேமிலியை மீட் பண்றாங்களா. இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை அவங்க வீட்டில் இருக்கிற நாய் கிட்ட தான். அவங்க பெட்ரூம்ல ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த நாய் எந்நேரமே உட்காந்துருக்குது. அந்த இடத்த விட்டு அந்த நாய் நகர்றதே இல்லை. ஹீரோவும் பெருசா அந்த நாயை டிஸ்டர்ப்லாம் பண்ணல. கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு சும்மா அந்த நாயை கூப்பிட்டெல்லாம் பாக்குறான். வேலைக்கு ஆகல. அந்த மேகா சில டிவைஸ்ல வச்சிருந்திருப்பாளா. பார்த்தா அந்த டிவைஸ்ல லைட்ஸ்லாம் எரிய ஆரம்பிக்குது. இந்த ரூம்ல சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அது அந்த டிவைஸ் காட்டி கொடுக்குதா. அது மட்டும் கிடையாது, அந்த கேமராமேன் வச்சிருந்த கேமரா 100% சார்ஜ் இருந்திருக்கும். ஆனா அது சடனா 25க்கு வருமா. அடிஷனலா ஹீரோக்கு வேற இங்க என்னமோ ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வும் ஏற்படும். ஸோ அந்த டிவைஸ் கேமரால பேட்டரி பர்சன்டேஜ் குறைஞ்சது. ஹீரோவோட உள்ளுணர்வு ரொம்ப முக்கியமா அந்த நாய் ஜன்னலை பார்த்தே நின்றுகிட்டு இருக்குதுல. ஸோ இதுவே போதுமானது இந்த இடத்துல உண்மையாலே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்றதுக்கு. இதையெல்லாம் பேசிக்கிட்டே ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மந்திரிச்ச தேங்காய் ஒன்று இருக்கும். இது என்னதுன்னு கேட்டா, காலையில பெட்டுக்கடியில ஏதோ ஒரு கண்கள் தெரியற மாதிரி அந்த லேடி பார்த்து இருப்பாங்கல்ல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லேம்ப் எல்லாம் கீழே விழுகிற மாதிரியும் டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுற மாதிரியும் இருக்கும். பட் பக்கத்துல வந்துட்டு அந்த நாய் தான் ஆன் பண்ணி விட்ட மாதிரி தெரியுதா. அதுக்கப்புறம் அந்த நாயை அடிச்சு பத்தி விட்டுட்டு திருப்பி அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பெட்ஷீட்டை இழுத்து விடுற மாதிரி இருக்கும். இவங்களும் முதல்ல நாய் தான் நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா அப்படி திரும்பிட்டு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு உருவம் வந்து பயமுறுத்தி இருந்திருக்க. கட் பண்ணா அதுக்கப்புறம் அவங்க தூக்கத்திலிருந்து கண் விழிச்சிருந்திருப்பாங்க. இருந்தாலும் சைட்ல அந்த லேம்புங்க
இருக்குங்கிறது கீழே விழுந்தது அப்படியே தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு நைட்ல இருந்துதான் அந்த நாய் ஜன்னலை பார்த்தே குலைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த ஜன்னல் வழியா தான் ஏதோ ஒரு ஆன்மா உங்களோட ரூம்குள்ள வந்திருக்கு. அதனால தான் அந்த நாய் உங்களை ப்ரொடெக்ட் பண்ற விதமா தான் ஜன்னல் வழியா அந்த ஆன்மா வருதா இல்லையான்னு சொல்லி அது காத்திருந்திருக்குங்கிற விஷயத்த ஹீரோ சொல்றான். சோ இந்த ஆன்மா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ப்ராப்பர்ட்டியோட ஓனர் கிட்ட போய் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பங்களாவோட ஓனரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட ப்ரீவியஸா இந்த பங்களால யாரு ஸ்டே பண்ணியிருந்தாங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டா முதல்ல அவரு சொல்ல மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு பெயிண்டர் பையன் ஒருத்தன் வந்து இந்த இடத்துல தங்கியிருந்தான் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் அவன் பாட்டுக்கு தன்னோட உடம்புல தீயை கொளுத்திக்கிட்டு அவனே இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துச்சு. அப்படி இருந்தாலும் ஸ்டில் இது வந்து ஒரு சூசைடுங்கிற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்படி பேய் இருக்குதுங்கிற மேட்டரை நீங்க வெளியில சொல்லாம இருந்தா சரி, இல்லைன்னா ப்ராப்பர்ட்டியோட விலையெல்லாம் அடி வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு வருத்தம். இருப்பினும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே ஒரு பையன் இறந்துருக்கான், அவன் இறந்து போயிருந்திருக்கான். அவனோட ஆன்மாவா தான் இருக்குமோன்னு ஹீரோ அந்த வீட்டில் இருந்த கப்பல் தங்க கூட வேலை செய்யறவங்க அப்புறம் அந்த ஓனர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டு வச்சு வீட்டில் கேமராலாம் செட் பண்ணி அந்த பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக சென்சார்ஸ் எல்லாமே வச்சுருந்துருப்பான். சென்சார்ஸும் பீப் ஆக ஆரம்பிக்குது. விச் மீன்ஸ் அந்த பேய் இங்கே இருக்கலாம். ஆகையால் அந்த பேய் ஏன் இங்கே இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணுமேனு அந்த விண்டோ இருக்கும்ல அதை ஓப்பன் பண்ணுவானா. ஆனால் அதை ஓப்பன் பண்ண உடனே சடனாக ஹீரோவை ஏதோ ஒன்று பிடிச்சி அப்படியே கீழே இருக்கிற மாதிரி இருக்க. அப்படியே ஒரு 18 வருஷம் கழிச்சு பிரசன்ட் டேல 2025 வருஷம் ஐரின் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்ம ஹீரோ 2007 அந்த நாய் வச்சிருந்த அந்த கப்பலோட கேஸை டீல் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அது ரிலேட்டடா இவங்க ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்திருப்பாங்க போல. அந்த ஆர்டிகலை எழுதி முடிச்ச கையோட அந்த இந்தியன் பேரநார்மல் சொசைட்டில இருந்து ஒரு இன்டர்வியூக்காக டைம் கேட்டிருந்திருப்பாங்க போல. சோ நேரா அவங்களோட ஆபீஸுக்கே போய் அவங்கள மீட் பண்ணுவாங்களா. இப்போதைக்கு ஹீரோவை பத்தின ஒரு ஃபுல் ஃபிளட்ஜான ஒரு ஆர்டிகலை எழுதுறதுக்காக தான் ஹீரோ கூட இவ்வளவு நாளா இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அந்த மேகா அப்புறம் இவங்க டீம்மேட்ஸ் இவங்க எல்லாம் பேசுறதுக்காக வந்திருப்பாங்களா. ரொம்ப முக்கியமா ஹீரோவோட இறப்பை பத்தி அதுக்கு மேகா ஐரினை பார்த்து ஆரம்பத்துல இருந்து அவனோட கதையை நீ கேட்கலனா உன்னால அவனை புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு கதையை கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வழியா ஹீரோ கீழே விழுகிற மாதிரி இருந்திருக்கும்ல. நல்லவேளை அவன் கீழே விழுகல. அங்க இருக்கிற ஸ்லாப்பை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பானா. எப்படியும் அவனை சேஃபா காப்பாத்திடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு மேகா ஹீரோட்ட கேட்கும் போது தான் சொல்றான். ஆக்சுவலி ஹீரோவை யாரோ ஒருத்தங்க கீழே தள்ளி விடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல எப்படி யாரோ கீழே தள்ளி விட்ட மாதிரி இருந்ததோ அதே மாதிரி யாரோ அவனை கீழே விழுகாம அவனை தூக்கி அந்த ஸ்லாப்ல அவனோட கையை வச்ச மாதிரியும் இருந்திருக்கும். ஸோ டெஃபினட்டா அந்த ஒரு ஸ்பிரிட் என்ன வார்ன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணல. அது ஏதோ நம்மளை எச்சரிக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இருந்தாலும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த பங்களாவுக்கு வந்து 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத ஒரு ஆன்மா திடீர்னு ஏன் பிரச்சனை பண்ணணும் என்னென்ன புரியலையே பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஓனர் ஹே என்னடா டிராமா போடுற எங்க கிட்ட இருந்து காசு பிடுங்க பாக்குறியாடான்னு கேட்டாலுமே ஹீரோ பொறுமையா இல்ல சார் அப்படிலாம் கிடையாது, நான் டிராமா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோட கையை கொஞ்சம் பாருங்களேங்கிற மாதிரி காட்டுறான். அவனோட கைகள்ல யாரோ ஒருத்தங்க பிடிச்ச மாதிரியான அச்சுங்கிறது இருக்கும். அடுத்த நாள் காலையில ஹீரோ அவங்க அம்மா கூட கால் பேசிக்கிட்டு இருப்பானா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே மௌனே இந்த மாதிரி ஏதோ பேய் பிசாசெல்லாம் சொல்றேன், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதடா, அவங்க அப்பா சொல்ற மாதிரியே பண்ற அப்படின்னு சொன்னாலுமே ஹீரோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஒரு ஆன்மா அப்படிங்கிறது ஒருத்தங்க இறந்து போனா தான் அவங்க உடல்ல இருந்து பிரியுது அப்படின்னா ஒருத்தங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஆன்மாக்கள் கடவுள்கிட்ட போக வேண்டியதா இருக்கும். ஸோ அப்படி கடவுள்கிட்ட போக வேண்டிய ஆன்மாக்கள் இந்த பூலோகத்திலேயே மாட்டிக்கிட்டு வாழ முடியாம தனிமையில இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற அந்த ஆன்மாக்களை அதுங்களோட பிரச்சனைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே தீர்த்து வச்சு அந்த ஆன்மாக்களுக்கு நான் உதவி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், மக்களுக்கு உதவி பண்றோம்ல அந்த மாதிரின்னு சொன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன்ல அவங்க அம்மா சாட்டிஸ்ஃபை ஆகல. எப்படி மக்கள்ல கெட்டவங்க இருப்பாங்களோ அதே மாதிரி ஆன்மாக்களையும் கெட்டவங்க இருப்பாங்கடா, சொன்னா புரிஞ்சுக்கடான்னு ஹீரோவை கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்களா. இப்படி இருக்க அன்னைக்கு ஈவினிங் அந்த கப்பிள்ஸ் கிட்ட இருந்து திருப்பி ஹீரோக்கு கால் வந்திருக்கும். ஹீரோவும் மேகாவும் அங்க போயிருந்திருப்பாங்க. என்னன்னா அவங்க பெட்ரூம்ல இருக்கிற அந்த ஜன்னல் இருக்குதுல்ல அதோட கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருந்திருக்கும். ஆனா அந்த உடஞ்சு போன கண்ணாடி அந்த நாய் மேல ஏறி இருந்திருக்காது. இருப்பினும் அந்த நாய் ஒரு மாதிரி பயங்கர டயர்டா சாகர தருவாயில இருக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல நின்று அந்த ஜன்னலை பார்த்து அந்த பேய் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காகலாம் ட்ரை பண்ணுவான். பேசியெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்போ அந்த கப்பிள்ஸ்ல அந்த ஒய்ஃப் இருக்கிறாள் அவளோட ஃபோன் ரிங் ஆகுமா. அந்த ரிங் ஆகுற ஃபோனை அந்த ஹஸ்பண்ட் எடுக்கும்போது ஃபோன் பயங்கரமா கொதிக்கும். டக்குன்னு அதை கீழே போட்டுருவான். சரின்னு ஹீரோவும் அந்த மொபைலை எடுத்து யார் தான் பேசுறாங்க அப்படின்னு அதை கேட்கும்போது ஆனா அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சுட்டு அந்த ஒரு நாயை காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. ஒன்ஸ் எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஒய்ஃப் இருக்கிற
இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சடனா வாஷிங் மிஷினா இருக்கட்டும், அங்க இருக்கிற டோஸ்டரா இருக்கட்டும், அடுப்பா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன் ஆகி அந்த ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரியான ஒரு உணர்வே வரும். அப்போ அங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கருகி போன ஒரு கை வெளியில வர பயந்து போனவ கண்ணை மூடிட்டு அதே இடத்துல உட்காந்துக்குவா. அப்போ சைட்ல வந்து அந்த ஒரு உருவம் அவ காதுல ஏதோ ஒண்ணு சொல்ல. அதுக்கப்புறம் என்ன ஹீரோவை கூப்பிட்டு இருந்திருப்பாள. ஹீரோவும் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நேரா பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போனவனும் ஒரு மேட்ரை சொல்றான். ஆக்சுவலி அந்த பையன் ஒருத்தன் இறந்து போயிருந்திருப்பான்ல இந்த வீட்ல இருந்து, அந்த பையன் எதனால இறந்து போனான் அப்படிங்கிற ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ அவனோட ஃபேமிலிக்கு கால் பண்ணியிருந்திருப்பான். அவங்க தான் சொல்லியிருந்திருப்பாங்க, ஆக்சுவலி இந்த பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்திருக்காங்களாமா. அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற ஒரு பையன் கூட அஃபேர்ல இருந்திருக்காங்க. அதுலயே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த இறந்து போன பையன் இருக்கிறான்ல, இவனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அஃபேர்ல இருந்திருக்கா. ஸோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி அஃபேர்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த துரோகத்தை தாங்கிக்க முடியாம தான் அவன் தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு இறந்து போயிருந்திருக்கானா. ஸோ அப்படி பொண்ணால ஏமாறப்பட்ட ஒருத்தன் இறந்து போயிட்டு ஆன்மாவா இதே வீட்டில் இருக்கிறான் அப்படின்னா, நீங்க 2 வருஷமா இதே வீட்டில் தான் இருக்கிறீங்க. ஸோ நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு பொறாமையா இருக்கிற காரணத்தால உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனையை மூட்டணும் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தானா 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவன் பண்றான் அப்படின்னா, மேபி நீங்க யார் கூடயாவது அஃபேர்ல இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பான். ஏன்னா ஹீரோ நேற்று நைட்டு அந்த போன் சூடா இருக்கும்போது எடுத்து பேசியிருந்திருப்பான்ல, அதுல ஒரு ஆணோட குரல் ஒன்று இருந்திருக்கும். என்னடி ரெடி ஆயிட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்கும். ஹீரோவும் அலோன்னு சொன்னோடனே டக்குன்னு அவன் கால் கட் பண்ணியிருந்திருப்பானா, உன்னோட குரல் இல்லாம ஒரு ஆணான நான் பேசுறங்காட்டி ஒருத்தன் போனை கட் பண்றான் அப்படின்னா, கமான் உனக்கும் அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்க அவ்வளோ ஒத்துக்கிறா தான் இந்த மாதிரி அஃபேர்ல இருக்கிறேன் அப்படின்னும். அந்த அஃபேர்ல இருக்கிற நபர் யாருன்னா இந்த ஹஸ்பண்ட் இருக்கிறான்ல, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த விஷயம் சொல்லும் போது தான் ஹீரோக்கும் புரியுது, லிட்ரலி அந்த இறந்து போன பையனுக்கு என்ன நடந்துச்சோ அதே விஷயம் தான் இப்போ அந்த ஹஸ்பண்டுக்கும் நடக்குது. அதனால தான் 2 வருஷமா அமைதியா இருந்த அந்த ஆன்மா இப்போ வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. கூடவே கிச்சன்ல அந்த உருவம் கூட அந்த ஒய்ஃபோட காது கிட்ட வந்துட்டு ஒரு பிஓட யூஸ் பண்ணி அவளை திட்டி இருந்திருக்கும். ஆகையால் நான் இந்த மாதிரி அஃபேர்ல இருக்கிறங்காட்டி தான் இந்த ப்ராப்ளம்லாம் ஏற்படுதான்னு சொல்லிட்டு, இல்ல இந்த அஃபேர் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேங்கிற மாதிரி அந்த பேய்க்கு கேட்குற மாதிரியே கத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒரு நாய்க்குட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹஸ்பண்டும் வெள்ளந்தியா வீட்டுக்கு வரான். அந்த நாயை பார்த்தோன்னே அந்த ஒய்ஃபுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த ஹஸ்பண்டையுமே அப்படியே கட்டி பிடிச்சி பயங்கர கில்ட்டில் அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஆனால் அந்த ஹஸ்பண்டுக்கு இந்த மேட்டர்லாம் தெரியாது. தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியல. பட் இப்போதைக்கு நாயை நினைச்சதா இவ்வளோ தேம்பி அழுதுகிட்டு இருக்கிற போல அப்படின்னு சொல்லி இவளை இன்னசென்ட்னு நினைச்சு அவன் வேற ஆறுதல் படுத்திக்கிட்டு இருப்பான். இந்த கேஸை அந்த ஐரனுங்கிற அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட இப்போதான் நம்ம மேகாலாம் நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசுறதுக்கு ஒரு மணி நேரம் தான் டைம் ஒதுக்கி இருப்பாங்க போல. அதனால நீங்க இப்போதைக்கு இங்கிருந்து கிளம்பலான்னு சொன்னா, போறதுக்கு முன்னாடியே அந்த ஜேர்னலிஸ்ட் சரி அன்னைக்கு கௌரவ் திவாரி நம்ம ஹீரோ இறந்து போற அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அதான் என்ன நடந்துச்சுன்னு ஊர் முழுக்க தெரியும்ல, அப்புறம் தேவையில்லாம எங்ககிட்ட கேட்குறீங்கன்னு கேட்டா, அதுக்கு அந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு எமோஷனல் பிட்டை ஒன்று போடுவா. இந்த மாதிரி வெறும் 32 வயசுலயே இந்த நாடு முழுக்க தெரியற அளவுக்கு பயங்கர பிரபலமா இருந்த ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர், பேய்கள் ரிலேட்டடா இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு நபர். இது வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பெரிய டிப்ரெஷனும் இருந்த மாதிரி தெரியல, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருந்த மாதிரி தெரியல, ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்த மாதிரி தெரியல, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஈவன் அவருக்கு உடல் நலம் ரீதியாகவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நபர் ஏன் சூசைட் பண்ணி இறந்து போகணும்? இன்னும் சொல்ல போனால் 32 வயசில் அவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் அவர் இறந்து போனதுக்கான காரணம் சூசைடுங்கிற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உலகம் முழுக்க அது நம்புது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நபர் எதுக்கு சூசைட் பண்ணி இறந்து போகணும்? அதுக்கு பின்னாடியில் இருக்கிற மர்மத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன். உண்மையாலுமே இது சூசைட் தானா, இல்லைனா விவரிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்குதா இல்லையாங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருப்பான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே அந்த ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோவோட கேஸை தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜுங்கிறது ஹீரோவோட ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கும். அண்ட் அவங்க நம்ம ஹீரோவோட ஒரு பர்சனல் சைக்காட்ரிஸ்டும் கூட. சரி, அந்த மெசேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஹீரோவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்துருப்பாங்க போல. ஆனால் அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. ஆனால் அதுக்கு நான் அப்படியே விட்டுற முடியுமா? அடுத்த நாள் போயிட்டு அவங்கள ரோட்ல வச்சு மீட் பண்ணி பேசலாம்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க. இருப்பினும் அந்த சைக்காட்ரிஸ்ட், இங்க பாரு நான் ஆல்ரெடி போலீஸ் கிட்ட எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அதனால உங்ககிட்ட பேசணுங்கிற விருப்பம் கிடையாதுன்னு காரிட்டு அங்கிருந்து வந்திருப்பாங்க. என்னதான் அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட அப்படி பேசியிருந்தாலுமே ஸ்டில் அவங்களோட மைண்ட்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்னடானா ஹீரோ சாகருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவங்கள பாக்குறதுக்காக வந்திருப்பானா. சும்மா ஹீரோ ஜோவியலா பழைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட், என்னடா வீட்டுல வேலையில ஏதாவது பிரச்சனையா என்ன, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி
தெரியுதுன்னு சொல்லும்போது முதல்ல இல்லைன்னு தான் சொல்லுவான் ஹீரோ. இருப்பினும் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு, இது வரைக்கும் நான் நூற்றுக்கணக்கான கேசஸை சால்வ் பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு கேஸ் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, அது என்னை என்னமோ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும்போது அந்த சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இருப்பினும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ அதிகமாக மைண்டில் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குவேன். இந்த வேலையில் சில விஷயங்கள் உன்னை பயமுறுத்த செய்யுதுன்னா எஸ் இது என்னை பயமுறுத்துது அப்படின்னு ஒத்துக்கிட்டு இந்த வேலையை கொஞ்ச நாள் நிறுத்தி போட தள்ளி போட அப்படின்னு சொல்லுவாளா. என்னதான் அவ சொல்றது வாஸ்தவமா இருந்தாலுமே ஹீரோ அந்த அட்வைஸை ஏத்துக்கல. பயப்பட்டுக்கிட்டு இருந்தா ஏன் ஜோலி நடக்காது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பான். அப்படியே அதுல இருந்து ஒரு மாசம் கழிச்சு கரெக்டா ஹீரோ இறந்து போற அந்த நாள் அன்னைக்கு எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கிறானா. அவங்க அம்மாவும் அவன்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பயந்த மாதிரியே ஹீரோ இருப்பான். நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருந்திருக்க மாட்டான் போல. இருந்தாலும் எங்கேயோ வெளியில் கிளம்புறங்காட்டி டவல்லாம் எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு குளிக்கிறதுக்காக போயிருந்திருப்பானா. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்ரூம்ல இருந்து ஏகப்பட்ட தண்ணி வெளியில் வரதை ஹீரோட அம்மா கவனிக்கிறாங்க. குடிப்பா என்னடா பண்ணிட்டுக்கிற அப்படின்னு போய் அவங்க கதவை தட்டினா ஹீரோ கதவை நீக்கலையா. உடனே பேனிக் ஆகி ஹீரோவோட அப்பாலாம் கதவை உடைச்சிட்டு நீக்கி பார்க்குறாரு. அந்த இடத்துல ஹீரோ தரையில மூச்சு பேச்சு இல்லாம மயங்கி கிடக்குறான். அவனோட கழுத்துல யாரோ நெரிச்ச மாதிரியான சில அடையாளங்கள் இருக்குது. இப்போ மறுபடியும் பிரசன்ட்ல அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஹீரோவோட அந்த டெத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த போலீஸ்கிட்ட போயிட்டு சில விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. ஆப்வியஸா ஹீரோவோட டெத்தை பற்றி தான். ரொம்ப முக்கியமா அவன் சாகும்போது அவனோட கழுத்தை யாரோ நெரிச்ச மாதிரியான சில அடையாளங்கள் அவன் கழுத்துல இருந்திருக்கும். அதை பற்றிலாம் கேட்டா அதெல்லாம் என்னங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சதானே அவங்களே சொல்லுவாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூசைட்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஹீரோ இந்த பேய்களை பத்தின இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருந்த காரணத்தால அவன் பேய்களால இறந்து போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு வெளியில இருக்கிற நிறைய மக்கள் நம்புறாங்க. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்திருக்கோ அதை நம்பிட்டு போக வேண்டியதானே மேடம், எதுக்கு தேவையில்லாம பழைய கேஸ் எல்லாம் கிளறிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹீரோட பேரண்ட்ஸே இதை பத்தி ஃபர்தரா எதுவும் கேட்டுக்கல. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம ஒரு 3வது நம்பர் நீங்களா இதுல தலையிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அமுச்சிட்டுருவாங்க. ஆனா அடுத்த நாளுமே நம்ம ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் கூட வேலை பார்த்து அந்த மேகா அதுக்கப்புறம் இன்னும் அந்த 2 பசங்க அவங்கள மீட் பண்ண போயிருந்திருப்பான். ஆனா போன இடத்துல அந்த ரிப்போர்ட்டரை பாக்குறதுக்காக அவளோட பழைய ரூம்மேட் ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருப்பா, ஷர்மிளா அப்படின்னு. ஆனா அந்த ஷர்மிளா கிட்ட இந்த ஜேர்னலிஸ்டுக்கு பேசுறதுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா அந்த ஷர்மிளாவோட அண்ணன் ஒருத்தன் இருப்பான் மனிஷ் அப்படின்னு, அவன் இறந்து போயிட்டான். ஆனா இறந்து போனதுக்கு அப்புறமே அவன் எனக்கு தெரியறான், என்கிட்ட அவன் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷர்மிளா சொல்றா. ஆனா எதையும் இந்த ஜேர்னலிஸ்ட் நம்புற மாதிரியே இல்ல. இன்னொரு தடவை என்ன ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, வந்தீங்கன்னா போலீஸ்ட பிடிச்சி கொடுத்துருவோம் பாருன்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்க கிட்ட பேச போகும்போது மேகா இந்த கேப்ல ஏதோ கடைக்கு போயிட்டா போல. இப்போதைக்கு இந்த 2 பசங்க தான் இருப்பானுங்களா, அதுல ஒரு கேமராமேன் பையன் அதுக்கப்புறம் இன்னொரு பையன் இருக்கிறான்ல, அவங்ககிட்ட சர்ற தம்பி நீ எப்படி இந்த டீம்ல சேர்ந்தேன்னு கேட்கும்போது அவனோட கதையை அவன் சொல்றான். ஆக்சுவலி பெருசா எந்த ஒரு கேஸும் கிடைக்காம ஹீரோ அந்த கேமரா பையன் அதுக்கப்புறம் இந்த மேகா அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒரு 3 மாசமா சும்மா தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பேய பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தன் பேரு சித்தார்த். அந்த சித்தார்த் தான் லேட்டரா அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட டீம்லயே ஜாயின் பண்ணிட்டான். சரி இந்த சித்தார்த்துக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இவன் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தான். நம்ம ஒன்ஸ் காலேஜ் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா போயிருந்திருப்பாங்க. ஆனா எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல ஃபெயில்னு வந்திருக்கும். ஸோ ஆகையால் சித்தார்த் ஒரு மாதிரி டவுனா தான் இருப்பானா. போதாத குறைக்கு ஏதோ நடுரோட்ல ஒரு சின்ன பையன் நிக்கிற மாதிரி, அந்த பையன் அப்படியே காரை பிடிச்சிட்டு தொங்குற மாதிரிலாம் அவனுக்கு சில உருவங்கள்லாம் தெரியும். முதல்ல அவன் என்னன்னா சரி நம்ம ரொம்ப டவுனா இருக்கிறோம்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கண்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை பெருசா அவன் சீரியஸா எடுத்துக்க மாட்டான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இப்படி ட்ரிப் போயிருந்திருக்கானுங்களா. அப்படி ஒரு இடத்துல அவங்க ஸ்டே பண்ணியிருக்கும் போது நைட்டு ஒரு 2 மணி அளவுல பயங்கரமா யாரோ கதவு தட்டுற மாதிரி இருந்திருக்கும். சரின்னு சித்தார்த்தும் போய் கதவு நீக்கி பார்த்தா அங்க தூரத்துல இருக்கிற ஒரு தூண் மேல யாரோ நிக்கிற மாதிரியும் சடனா அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்கும்போது வேற ஒரு பையன் தெரியற மாதிரியும் இருக்க. அலறி அடிச்சுட்டு உள்ள வந்துருவான். இவன் போட்ட சத்தத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே கண் விழிச்சிடுவாங்க. என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது அப்போ அவங்க ரூம்ல இருக்கிற ஒரு கிளாசெட்ல இருந்து யாரோ சத்தம் போடுற மாதிரி இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டோன்னுமே 3 பேரும் பயங்கரமா ஜர்க் ஆயிட்டானுங்க. இருந்தாலும் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த கிளாசெட்டை போய் நீக்கினா அந்த இடத்துல ஒரு சின்ன பையனோட உருவம் இருக்கும். விட்டா போதுண்டா சாமின்னு காரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துருப்பாங்க. ஆனா அப்படி வர வழியில காருக்குள்ள அந்த ஒரு பேய் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பேய் எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. ஈவன் இப்போ உங்க இடத்துக்கு நாங்க கார்ல வரும்போது கூட எங்க கார்ல அந்த பேய் இருந்துச்சுன்னு சொன்னா என்னது கார்ல இருந்துச்சான்னு சொல்லிட்டு வேக வேகமா இறங்கி வந்து அவங்களோட கார்ல அந்த டிவைஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. இல்ல அப்படி எதுவும் கார்ல பேய் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு ஹீரோவுமே ஓகே ஃபைன், அந்த பேய் உங்களை ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன், நீங்க அதை கண்டுக்கிற காரணத்தால தான் அது உங்களை ஃபாலோ பண்ணுது, நீங்க பெருசா அதை கவனிக்காத மாதிரி நடந்துக்கங்க, அதிகபட்சம் பெருசா இந்த பேய்கள்லாம் மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் கொண்டு வராது, அதனால நீங்க கண்டுக்காம இருங்க அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸை போட்டிருந்திருப்பாரு. இந்த பேய் என்னடா பண்ணி டீல் பண்ணலாம் அப்படின்னு சித்தார்த்தோட இன்னொரு ஃப்ரெண்டும் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற டைம்ல
டைம்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அதில் இன்னொருத்தன் அவன் வீட்டில் இருந்திருப்பான். ஏதோ படிச்சுட்டு இருந்திருப்பான் போல. படிச்சு முடிச்சுட்டு பெட்டுக்கு போகும்போது அப்போ பெட்டுக்கடியில இருந்து ஒரு பம்பரம் ஒன்று அப்படியே சுத்திக்கிட்டே வெளியில வருமா. அது எவனாவது வீட்டுக்குள்ளேயே ஸ்கெட்ச் போடுறீங்களான்னு இவனுக்கு லைட்டா பயமாவே இருக்க. பின்னாடி அந்த குட்டி பையன் உட்காந்துருப்பான். அவ்வளோதான் அப்படியே ஷோல்டர்ல கையை எடுத்து வைக்க திரும்பி பார்த்தோன்னே பயந்து ஒரு மாதிரி அலறி போயிடுவானா. ஆனா அலறி போனவனோட மூஞ்சி முன்னாடியே வந்து அவனோட கழுத்தெல்லாம் பிடிச்சு நெரிச்சு அந்த குட்டி குழந்தையோட மூஞ்சி ஒரு மாதிரி கொடூரமா மாதிரி அவனை மிரள விட்டுருந்துருப்பான். பண்ணா அதுக்கப்புறம் சித்தார்த் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்களா. ஸோ இந்த கதைகள்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபடியும் பிரசன்ட்ல அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க அந்த ஷர்மிளா அப்படிங்கிற அந்த ரூம்மேட்டை போய் மீட் பண்ணிட்டு சரி என்னதான் மேட்டரை சொல்லி தொலை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க போல. ஏன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஷர்மிளாவோட பிரதர் அண்ணன் தான் அந்த மனிஷ் அப்படிங்கிறவன். அந்த மனிஷ் ஏதோ இந்த ஐரின் கூட இந்த ஜேர்னலிஸ்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான் போல. ஸோ அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இப்போதான். ஆனா இந்த ஷர்மிளாவோட கனவுலையோ இல்லைன்னா அந்த ஷர்மிளா கிட்ட அந்த மனிஷோட ஆன்மா பேசுற மாதிரியும் ஒரு பர்டிகுலர் புக்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பேஜ் நம்பரை எடுத்து பார்க்க சொன்ன மாதிரியும் இருந்திருக்காமா. ஸோ அந்த பேஜ் நம்பரை எடுத்து பார்த்தா அதுல கூட இருக்கிறவங்களே நமக்கு துரோகம் பண்றத பத்தின ஒரு கவிதை ஒன்று இருக்கும். அதை ஹைலைட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதை எடுத்து நம்ம ஜேர்னலிஸ்ட் கிட்ட காட்டக்குள்ள என்னடி சொல்ல வர, நான் உங்க அண்ணனுக்கு இதை ஏமாத்திட்டேன்னு சொல்ல வரையான்னு கேட்டா இல்ல, பட் இருந்தாலும் இது அதைத்தானே குறிக்குதுன்னு கேட்கும்போது அந்த ஜேர்னலிஸ்ட் தெளிவா சொல்லுவா, இங்க பாரு அந்த மனிஷ் ஏதாவது என்கிட்ட சொல்லணும் இல்ல என்னை பத்தி ஏதாவது சொல்லணும்னா அது என்கிட்டயே வந்து சொல்லியிருந்திருக்கலாம், எதுக்கு தேவையில்லாம உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு கேட்டா நீங்க தான் பேய் பிசாசையே நம்ப மாட்டீங்களா. அப்படி இருக்கும்போது அவன் ஆன்மாவா வந்து சொன்னாலுமே அது கற்பனைன்னு நினைச்சுக்கிட்டு கடந்து போற ஒரு ஆள் தானேன்னு கத்தி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருப்பா. அன்னைக்கு நைட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களோட பெட்டு பக்கத்துல அந்த மனிஷோட உருவம் வந்து நிற்கும். ஏய் மனிஷ் அது நீதானா அப்படின்னு இந்த ஜேர்னலிஸ்டுமே அவனை தொடர்றதுக்காக போகக்குள்ள ஆனா அப்போ ஹீரோவோட ஆன்மா வந்துட்டு இல்ல நீ அவனை தொடாதங்கிற மாதிரி இந்த ஜேர்னலிஸ்ட தடுத்து இருந்திருப்பான். பிளஸ் அதுக்கப்புறம் தான் அவ கண் விழிக்கிறா, தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாளா. இப்படி ஒரு கனவு வந்ததுக்கு அப்புறம் எப்படி தூக்கம் வரும். திருப்பியும் ஹீரோவோட அந்த டெத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். ஒரு 7 நாட்களுக்கு முன்பாக ஹீரோ சாகருக்கு 7 நாளுக்கு முன்பாக ஹீரோவோட ஃப்ரெண்டு புள்ள அந்த சைக்காட்ரிஸ்ட் ஒரு புள்ள இருப்பாள்ல. ஸோ அவ கூட டின்னர் சாப்பிடலான்னு இருந்திருப்பானா. வீட்டுக்கு தான் வந்திருப்பா. ஆர்டர்லாம் பண்ணிட்டு சாப்பிடலான்னு இருந்தா ஹீரோ பயங்கர டிஸ்டர்ப்டாவே இருப்பானா. என்னடா கொடுத்த மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடுறியா என்னன்னா கேட்டாலுமே மாத்திரை இஷ்யூவே இல்ல புள்ள, இது வேற ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோ பால்கனில போய் நிற்கும் போது மாமி தேவையில்லாம நீ தான் ஓவர் ரியாக்ட் பண்றங்கிற மாதிரி அந்த புள்ளையும் பின்னாடியே பேச போகும்போது ஹீரோ அங்க கீழே பார்க்ல கை காமிச்சிட்டு உனக்கு அங்க யாராவது இருக்கிற மாதிரி தெரியுதான்னு கேட்டா இல்ல அங்க யாருமே இல்லையே, ஏன் உனக்கு யாராவது தெரியுறாங்களா. இங்க பாரு அப்படியே உனக்கு யாராவது தெரியற மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே உன் மைண்ட்ல மட்டும்தான் இருக்கு, இன் ரியாலிட்டி அங்க எதுவுமே கிடையாது. ஸோ அதனால ஓவரா மண்டையை போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போயிருந்திருப்பா. ஆனா அந்த இடத்துல நின்னுகிட்டு இருந்தது அந்த சித்தார்த்தோட கேஸ்ல வந்து அந்த சின்ன பையனோட பேய் இருக்கும்ல, அதுதான் பயங்கர ஒரு மாதிரி உக்கரமா அப்படியே ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்ப மறுபடியும் அந்த கேஸ் வந்து கன்னியூ ஆகுது. அந்த பையனுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சித்தார்த்தும் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட ஐயோ என்னையா அந்த பேயை கண்டுக்காம இருந்தா பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னீங்க, ஆனா என் ஃப்ரெண்டை சாகடிச்சிருந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சண்டை போட்டதுக்கு ஹீரோ கோவப்பட்டு இருந்திருக்க மாட்டான். ஓகே நம்மளோட ப்ரெடிக்ஷன் தப்பாயிடுச்சு போல, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அந்த பேயை நீங்க ஏதோ ட்ரிப் போகும்போது தானே பார்த்தீங்க, சரி அங்கேயே போய் பார்த்தரலான்னு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கார்ல வந்துகிட்டு இருக்கும் போதே அந்த குட்டி பையனோட ஆன்மா அந்த போனட் மேல இருக்கிற மாதிரி தெரிய அப்படியே காரை ஸ்கிட் அடிச்சு நிறுத்தி இருப்பாங்க. அந்த 3 பசங்களுக்கு மட்டும்தான் கண்ணில் தெரிஞ்சிருக்கும், ஹீரோவால பார்த்துருக்க முடியாது. இருந்தாலும் இங்க ஏதோ ஒரு ஆன்மா இருக்கிற மாதிரி அவங்க வச்சிருக்க அந்த டிவைஸ்லயுமே ரீடிங் காமிச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒன்ஸ் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த சின்ன பையனோட அடையாளங்களை எல்லாம் வச்சுட்டு அங்க டீ கடையில் இருக்கிற ஆளுகிட்ட கேட்டா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆமா அப்படி ஒரு குட்டி பையன் இந்த ஊர்ல இருந்திருக்கான். ஆனா அந்த குட்டி பையன் ஏதோ ஒரு பிரவுன் கலர் டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தானே சுத்திட்டு தெரியுமா, அவன் ஏதோ இந்த பம்பரங்கள்லாம் வச்சு ரோட்ல விளாண்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அந்த பையன் இறந்து போனதுல இருந்து நிறைய மக்கள் அந்த பையனை பார்த்துருக்காங்க. அவனை பார்க்கறதே ஒரு கெட்ட சகுனங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா ஏன் அவனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறீங்க, மேபி நீங்க கீது அந்த பையனை பாத்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பாரா. அதுக்கு இவங்க பதில் சொல்லல. ராதர் இன்னும் அந்த பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு அப்படியே ஊருக்குள்ள ஒரு மண் ரோட்ல வந்துகிட்டு இருப்பாங்களா. சடனா காருங்கிறது நின்னுரும். கார்ல பெருசா பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. பட் மேபி இந்த இடத்துல அந்த ஆன்மா இருக்குமோங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துடுமா. அதனால ஹீரோ அந்த இடத்துல சென்சார்லாம் வச்சுட்டு அந்த பேய்கிட்ட கான்டாக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். அந்த சின்ன பையன் கிட்ட அந்த பேய்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்பான். இங்க இருக்கிற யாராவது ஒரு நபரால் உனக்கு பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டுச்சுதா, இல்லைனா எங்களை நீ ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்றியா, இல்ல எங்களோட உதவிக்கு இது உனக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி சீரியஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை கேட்டிருந்திருப்பானா. ஆனா அப்ப திடீர்னு அவங்களோட காரோட ஹெட்லைட்ஸ்லாம் ஆன் ஆயிட்டு அவங்க கார் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். இவங்களே பயந்துருவாங்க. அங்க தரையில வச்சிருந்த சென்சார்லாம் பிளாஸ்ட் ஆக கூட செய்யுது. அப்போ அந்த கேமராமேன் பையன்
இருக்கிறான்ல, அவங்க கூடவே ஒரு ஹீட் விஷன் கேமரா அவங்க செட்டப் பண்ணியிருப்பாங்க போல. அதுல எதையோ பார்த்துட்டு ஹீரோவை கூப்பிடுறானா. ஹீரோவும் செக் பண்ணும்போது அங்க ரோட்ல தான் அந்த குடி பையனோட ஆன்மா நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆகையால் ஹீரோ நேரா அந்த ஒரு ஆன்மா கிட்ட போய் நிக்க, ஹீரோல இருந்து அங்க இருக்கிற யாருக்குமே அந்த ஆன்மா அங்க இருக்கிற மாதிரி தெரியல. அந்த 3 நண்பர்களை தவிர அவங்களுக்கு மட்டும் ஹீரோ மேல அந்த ஆன்மா கை வைக்கிற மாதிரியும், கொஞ்ச நேரம் ஹீரோவே உத்து பார்த்துட்டு இருந்த ஆன்மா அப்புறம் காணாம போயிருந்துருக்குமா. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல அந்த சின்ன பையனோட ஆன்மா கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு ஹனுமானோட கோயில் மாதிரி கட்டி வச்சிருந்திருப்பாங்க. ஒரு மரத்தை கோயிலாக்கி வச்சிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல போய் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு ஆன்மாக்கள் பிரச்சனையும் வந்ததில்லைன்னு சொல்லி இந்த கதைகள் எல்லாத்தையுமே பிரசன்ட் டேல சித்தார்த் அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா கதை இதோட முடியல. மறுபடியும் பிளாஷ்பேக் கன்னியூ ஆகுது. அந்த இன்சிடென்ட்லாம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியுமே சித்தார்த் அவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். மறுபடியும் அந்த சின்ன பையனோட ஆன்மாவை இது பார்த்திருக்கானு இவங்களும் பயப்படுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. ரேதர் ஒரு நியூஸ் பேப்பரை கொண்டு வந்திருப்பான். அந்த நியூஸ் பேப்பர்ல இவனுங்க ட்ரிப்புக்காக ஒரு இடத்துக்கு போறதா இருந்துச்சுல, அந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பஸ் ஏறி வேற ஒரு மலை மேல போக வேண்டியதா இருந்திருக்கும். அன்னைக்கு தான் அந்த ஒரு பேயை அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனா அந்த மலை மேல போன அந்த ஒரு பஸ் வந்து கீழே விழுந்திருக்காமா. அதுதான் அந்த நியூஸ்ல இருக்குதா. அன்னைக்கு நைட்டு இந்த சித்தார்த் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேயை பார்த்த காரணத்தால தான் அவனுங்க அந்த பிளான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ஊருக்கு வந்திருப்பாங்க. ஸோ இதை வச்சு பார்த்தா எங்க 3 பேரையும் அந்த பஸ்ல ஏற விடாம இந்த ஆன்மா எங்களை காப்பாத்திருந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு அந்த மாதிரி தோணல. ரேதர் இந்த சித்தார்த் அண்ட் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 3 பேரையுமே வார்ன் பண்ணுதோங்கிற மாதிரியான ஒரு தாட் வரும். ஏன்னா அந்த பேயோட ஊருக்கு இவங்க போயிருந்தாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல அந்த பேயை இவங்க 3 பேர் மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர ஹீரோவும் ஹீரோ கூட இருக்கிறவங்களும் பார்க்கல. ஸோ அந்த சின்ன பையனை யாரு பார்க்குறாங்களோ அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற மாதிரி ஹீரோவோட கன்க்ளூஷன் இருந்திருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோ சாகருக்கு 7 நாளுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்ட் இருப்பாள்ல அந்த சைக்காட்ரிஸ்ட் புள்ள அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்திருப்பான். இப்போ ரீசெண்டா ஒரு மாசமா தான் ஹீரோ இந்த மாதிரி அந்த சின்ன பையனோட ஆன்மாவை பார்த்துட்டு இருக்கிறான்ல, ஆகையால் என்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு ஒரு தாட் ஒரு எண்ணம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவான். பிரசன்ட்ல அந்த ஜேர்னலிஸ்டுமே இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலி 3 டைம் லைன்ல கதை நடக்குது. ஒன்னு பிரசன்ட்ல இந்த ஜேர்னலிஸ்டோட கதை, இன்னொன்னு ஹீரோ சாகருக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அந்த ஒரு மாசத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு ஒரு கதை, அதுக்கப்புறம் ஆப்வியஸா அவன் முதல்ல எப்படி இந்த பேய்கள் கூட எல்லாம் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லி இந்த 2007 நடக்கிற கதைகள். ஸோ அப்படி அந்த 2007 தான் அந்த சித்தார்த்துமே சரி இப்படி நான் இன்ஜினியரிங் படிச்சு பெருசா எதுவும் கழட்டுற மாதிரி தெரியல, இருப்பினும் நீங்க பண்ற இந்த ஒரு வேலை என்ன செம்மையா இன்ஸ்பயர் பண்ணுது, ஆகையால் ஒரு இன்டர்ன் மாதிரி என்ன உங்க டீம்ல சேர்த்துக்கிறீங்களா, அப்புறமா பிடிச்சிருந்தா வேணா பெர்மனன்ட் ஆக்கிக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட டீம்ல சேர்ந்துருப்பான். அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 பேருமே நிறைய விதமான கேசஸ் அடுத்த 6 மாசத்துல டீல் பண்ணியிருப்பாங்களா. என்னதான் இது ரொம்ப பிடிச்சு பண்ணி பெருசா யாரையும் ஏமாத்தாம இவங்க இந்த வேலைகள் எல்லாமே பண்ணியிருந்தாலும் அதான் ஏமாத்தலையில அப்புறம் அவங்களுக்கு எப்படி காசும் கிடைக்கும், பெருசா காசுங்கிறது கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேமராமேன் இருக்கிறான்ல அவன் கம்ப்யூட்டர்ல ஒரு ஆர்டிகல் ஒன்று பார்த்துருப்பான் இன்டர்நெட்ல. ஏதோ ஒரு சுடுகாட்டுல வெள்ளக்கார பேய் ஒருத்தன் வந்து சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஓகே ஃபைன், அது என்னன்னு போய் டீல் பண்ணுவோமா அப்படின்ட்டு இந்த கேஸை சால்வ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. இருந்தாலும் எதுக்கு சால்வ் பண்றதோட நிறுத்தணும், அதான் நமக்கு காசு வராம இருக்குதுல்ல, அப்படின்னா நம்ம பண்ற வேலையை கொஞ்சம் பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணணுமேனு நம்ம பண்ண போற இந்த விஷயங்களை ஆர்டிக்கலா எழுதுறதுக்காக ஏதாவது ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிடலாமா அப்படின்னு அந்த சித்தார்த் ஒரு ஐடியா கொடுத்துருப்பான். ஸோ இப்படி இவங்க ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிடலாம் அப்படின்னு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ இந்த ரிப்போர்ட்டர் வேலைங்கிறது நம்ம ஜேர்னலிஸ்ட் கிட்ட தான் போயிருந்திருக்கும். அந்த டைம்ல அந்த ஜேர்னலிஸ்டோட கைக்கு அந்த வேலைங்கிறது போயிருந்திருக்கும். இருந்தாலும் என்னது பேய் பிசாசா, இது ஒரு பொழப்பு, இதை பண்றவன வேற நான் போய் கவர் பண்ணணுமா அப்படின்னு அதை அவ வேணான்னு சொல்லியிருந்திருப்பாளா. ஸோ அவ வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஐரின் அப்படிங்கிற பொண்ணுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணு நம்ம பசங்களை அந்த கல்லறைங்களோட கேட்டுக்கு முன்னாடி வந்து மீட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ அந்த ரிப்போர்ட்டர் அதுக்கப்புறம் நம்ம டீம் அப்படின்னு சொல்லி இவங்க 5 பேரும் அந்த இடுகாட்டுல இந்த பிணம் பிதைக்கிற நபர் இருப்பாங்களே அண்டர்டேக்கர் ஒருத்தர் அவர் இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட இங்க நடந்துச்சுங்கிற மேட்டர்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பெருசா அவர்கிட்ட இருந்து எந்த டீட்டெயிலும் கிடைச்சிருக்காது. இருப்பினும் அவங்க அந்த கல்லறையெல்லாம் சுத்தி பார்க்க போயிருப்பாங்களா. முதல்ல போனோடனே எனக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. இன்னும் சொல்ல போனா அதே மாதிரி 2 நைட் அந்த இடத்துல தான் இருந்திருப்பாங்க. 3வது நைட்டு திருப்பி அங்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வரும்போது அப்போ திடீர்னு ஏதோ ஒரு லேடி அழுகிற மாதிரி கத்துற மாதிரி நிறைய விதமான சத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே பயந்து போயிருப்பாங்க. ஹீரோவும் எங்கிருந்து வருதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அங்க மரத்துல ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதை மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போது சைட்ல அந்த ஆன்மா வந்து நிக்க ஹீரோக்கெல்லாம் கொலைய நடுங்கிரும். இருப்பினும் அப்படியே நின்றுகிட்டு இருப்பான அந்த பேயை பார்த்து அடுத்த செகண்டே எல்லாரோட கண்ணு முன்னாடியும் அந்த பேய் ஹீரோவோட பாடியை டேக் ஓவர் பண்ணிட்டு அப்படியே அவனை விட்டுட்டு போயிரும். ஹீரோவும் மயங்கி விழுந்துருப்பான். பசங்க எல்லாம் கிட்ட போய் அவனை எழுப்பி விட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது இல்ல இங்க இருந்து போகலாம் அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டு அங்க இருந்து வந்திருப்பானா. ஆக்சுவலி இது வரைக்கும் இவங்க நிறைய கேஸை டீல் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அந்த எல்லா கேஸுமே இவங்க கிட்ட வந்திருக்கும். யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஆனா முதல்ல ஒரு இடத்துல பேய் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களா டைரக்டா யாரும் கேட்காம இவங்களா போனதுங்கிறது அந்த
அந்த கேஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அந்த கேஸை ஹீரோவால சால்வ் பண்ணியிருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இதுக்கப்புறம் அந்த ஒரு கல்லறைக்கு யாரும் போகாதீங்கன்னு வார்ன் பண்ணியிருப்பான். இதையெல்லாம் அந்த ஜேர்னலிஸ்ட் தானே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட் திருப்பியும் அந்த ஒரே ஒரு கேள்விக்கு தான் வராங்க. ஹீரோ இறந்து போன அந்த அன்னைக்கு அவனோட கழுத்துல இருந்த அந்த ஒரு மார்க்கிங்ஸ், அந்த ஒரு கல்லறையில நீங்க சால்வ் பண்ண முடியாம விட்டுட்டு போன அந்த ஒரு கேஸ், அதுதான் அவனை கொன்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சா, அப்படிலாம் இருக்காதுங்கிற மாதிரி தான் சித்தார்த்தோட பதில் இருக்கும். ஆனா அந்த கேமராமேன் பையன் இல்ல எனக்கு தெரிஞ்சு அதுவா தான் இருக்குங்கிற மாதிரி அடிச்சு சொல்லுவான். ஓகே அப்படின்னா நீ என்ன சொல்றன்னு மேகாட்ட கேட்கும்போது மேகா கோவப்பட்டு உனக்கு என்னடி வேணும், மறுபடியும் அவன் செத்ததே நோன்றே அப்படின்னு கடுப்பாயிட்டு அப்படியே பால்கனி பக்கத்துல போய் நின்னவளும் ஒரு விஷயத்த யோசிக்கிறான். அந்த கல்லறையில வச்சு ஹீரோவை அந்த ஆன்மா பொசஸ் பண்ணியிருக்கும்ல, அப்போ ஹீரோ சொல்லியிருப்பான் அவன் உன்னை விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருந்திருப்பான். ஆனா எப்படி இருக்கிற டைம்ல தான் இந்த மந்திரவாதிகளை வச்செல்லாம் டிவி ஷோஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஏதோ ஒரு ஷோ பண்ணலாமான்னு ஒரு டிவி சேனல்ல சேர்ந்த குரூப் ஏதாவது மந்திரவாதிக்கு இது கிடைப்பானா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்களா, அப்படி அவங்களுக்கு நம்ம ஹீரோ கண்ணில் பட்டிருந்திருப்பான். யூடியூப்ல அவங்களுக்கு ஏதாவது கிளைண்ட்ஸ்க்கு இது கிடைப்பாங்கன்ட்டு அவங்க பண்ற அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்திருப்பாங்களா, அதை இவங்க பார்த்துருந்துருப்பாங்க. அதனால ஹீரோவை ஷோ பண்றதுக்காக கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இருந்திருப்பாங்களா. இந்த விஷயங்கள்லாம் பாஸ்ட்ல நடந்துகிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த ஜேர்னலிஸ்ட காட்டுறாங்க. அதான் கனவுல அந்த மனிஷோட பேய் அவ தொட போற மாதிரி இருக்கும்போது ஹீரோ காப்பாத்திருந்திருப்பானா. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் சித்தார்த்தை போய் மீட் பண்ணி ஹீரோவோட ஸ்டோரிஸை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருப்பாள். ஸோ அப்போ சித்தார்த் ஒரு கேள்வி கேட்பான், மேடம் நீங்கள் ஹீரோவோட இந்த ஸ்டோரிலாம் கலெக்ட் பண்ணி ஒரு புக் எழுதுறதா சொல்லியிருந்தீங்களே, ஆனால் அதுக்காக மட்டும் நீங்கள் ஹீரோவோட கதைகளை கேட்குற மாதிரி தெரியல, இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்நோக்கம் ஆர் ஏதாவது பர்சனல் ரீசன்ஸுக்கு இது இருக்கான்னு கேட்டால் பெருசாக டெலிபரேட்டாக அப்படி எந்த ஒரு ரீசனும் கிடையாது. இருந்தாலும் மனிஷ் அப்படின்னு சொல்லி இந்த ஐரீனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான்ல, அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு 4 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பா போல. ஆனால் நாட்கள் போக போக அவன் பயங்கர ஒரு மாதிரி கண்ட்ரோலிங் பிஹேவியரோட இருந்த காரணத்தால் பிரேக்கப் பண்ணியிருந்திருப்பாளா. அந்த பிரேக்கப்பை அந்த மனிஷால ஏற்றிருந்திருக்க முடியாது. அதனால வழி தாங்க முடியாத மனசை கொண்ட மனிஷ் பில்டிங்லேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டானாமா. இப்படி தன்னோட அண்ணன் சூசைட் பண்ணி இறந்து போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி அந்த ஷர்மிளாவுமே இந்த ஐரீனை ஒரு மாதிரியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த மனிஷ் ஷர்மிளாவோட கனவுலாம் வரதா சொல்லியிருந்தா முதல்ல நான் அதை நம்பல, ஏதோ லூசு வளர்றா அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் நேத்து நான் என் கனவுல மனிஷை பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லக்குள்ள இந்த மாதிரியான கேசஸை டீல் பண்றது தானே இந்த சித்தார்த் இவங்களோட வேலையெல்லாம். அதனால என்ன மேடம் உங்களுக்கு ஒரு பேக்கேஜை போட்டுடலாமா, அந்த மனிஷை கான்டாக்ட் பண்ணி பேசிடலாமான்னு கேட்டதுக்கு ஐரீன் இல்ல அதெல்லாம் தேவையில்ல, அவனை பற்றிலாம் யோசிக்காமல் இருக்கும்போது தான் என்னால் வேலையிலாம் ஃபோக்கஸ் பண்ணி மென்டலி கரெக்டாக இருக்க முடியுது. ஆகையால் என் கதைகளை விடுவோம், உங்கள் நண்பனோட கதையை கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அப்படியே ஸ்டோரி கன்னியூ ஆகுது. அந்த டிவி சேனலில் சேர்ந்தவங்க ஷோ பண்ணலாமான்னு ஹீரோவை கூப்பிட்டு வச்சு கேட்டிருந்துருப்பாங்களா. ஆனால் ஹீரோ அவுட் ரைட்டாக நோன்னு சொல்லியிருந்திருப்பான். இப்படி சொல்லிட்டு வெளியில் வரும்போது மேகாலா திட்டுறா, ஏன்டா மக்கு பையிலே அதான் காசெல்லாம் தரேன்னு சொல்கிறாங்க, அப்படி இருந்தும் ஏன்டா வேணான்னு சொல்கிறேன், நம்ம ஒன்றும் அவ்வளோ கோடியிலாம் புருண்டுக்கிட்டு இல்லை மகனே, இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர், நமக்கும் காசு வந்தபடி ஆச்சு, அதே நேரத்தில் வேலையும் பார்த்தபடி ஆச்சுன்னு சொன்னாலும் ஹீரோ அதை ஏற்றுக்கல. இதோ பாரு ஆரம்பிக்கும் போது நம்ம 2 பேருமே இந்த மாதிரி பேய்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். உயிரோட இருக்கிற மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இறந்து போன ஆன்மாக்களுக்கும் உதவி தேவைப்படுது, அதனால அதை பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சோமே தவிர இதை வச்சு புகழ் தேடுறக்கோ பணம் தேடுறக்கோ கிடையாது. அதனால இந்த ஐடியா வேணாம், கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க இப்போ இந்த பேய் பிடிக்கிற வேலை இது எல்லாத்தையும் மும்பையில் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸை மீட் பண்ணணுங்கிற மாதிரி அன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பி ஹீரோ டெல்லிக்கு போகிறான். ஆனால் வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல ஹீரோவோட ஏதோ ஃபேமிலி ரிலேட்டிவ் வந்துருப்பாங்க போல. ஹீரோவோட பேரண்ட்ஸ் அப்புறம் அந்த ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லி 4 பேர் வந்துட்டு ஏதோ ஒரு டிவி ஆடு பார்த்துட்டு இருப்பாங்களா. அந்த ஆட்ல அந்த எக்ஸசைஸ் பண்ற மாதிரியான பொண்ணு இருக்கிறாள். ஸோ அந்த மாடல் வந்து இவங்களோட பொண்ணாமா. அதனால பார்த்தீங்களா எப்படி எங்கள் புள்ள வந்து மும்பைக்கு மாடலிங் போய் இப்படி டிவியில் வந்துட்டா, சூனர் ஆர் லேட்டர் சினிமாலாம் வந்துடுவா, பெரிய ஸ்டார் ஆயிடுவா, உங்கள் பையனுமே மும்பையில் தானே இருக்கிறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு தெரியும் ஏதோ பேய் பிடிக்கிறான்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு நக்கலாக பேசக்குள்ள ஹீரோவோட அப்பாவுமே இல்லை அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணுறான், இதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு சமாளிக்க பார்ப்பாரு. ஆனால் அவங்க அப்பா இப்படி மொக்கையாக சமாளிக்கிறத கேட்டு ஹீரோக்கு வருத்தம் ஆயிரும். அதனால வந்து கவலைப்படாதீங்க அங்கிள் அண்ட் ஆண்டி, நான் மும்பையில் பேய் தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் அதை மட்டும் பண்ணுறது இல்லை, ஒய் டிவி தெரியுமா, ஒய் டிவி அந்த சேனலில் நான் ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க பேரண்ட்ஸோட மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பில்டப் பண்ணியிருந்திருப்பான். ஏன்னா இப்போ தான் ஹீரோக்கு புரியுது நம்மளோட பேஷனை ஃபாலோ பண்ணுறங்கிற பேரில் பேரண்ட்ஸ் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறோங்கிற மேட்டர்லாம். அதனால தான் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். அப்புறம் என்ன டைரெக்டாக மும்பைக்கு போயிட்டு அந்த ஒரு டிவி சேனலையுமே மீட் பண்ணி ஒரு டீலுமே சைன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட டிவி ஷோக்காக என்னோட எத்திக்ஸ்லாம் மாற்றிக்க முடியாது, நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் அந்த ஷோ பண்ணீங்கன்னா எங்களுக்கு அது வரைக்கும் ஃபைன் தாங்கிற மாதிரி ஹீரோ சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஷோவை பண்ணுறதா சைன் பண்ணியிருந்திருப்பான். அப்படியே
அந்த ஷோவோட முதல் எபிசோடே ஒரு பெரிய ஒரு பங்களா ஒன்று இருக்கும். அந்த பங்களோவில் ஒரு 3 பொண்ணுங்களை தேர்ந்தெடுத்து ஸ்டே பண்ண வைக்க போகிறாங்க. ஸோ இந்த 3 பேரில் யார் அதிக நேரம் இங்கே ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 5 லட்சம் பரிசு தொகை வழங்கப்படும். ஸோ இது பேசிக்காக ஒரு கான்டெஸ்ட் மாதிரி. இருப்பினும் அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் அவனோட டீமுக்கும் என்ன வேலைனா 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களாவில் இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் 15 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் இருக்கு. இந்த இடம் வந்து பயங்கர அமோனிஷம் நிறைஞ்ச ஒரு இடம் அப்படின்னு ஒரு பேச்சு பரவலாக இருக்கு. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் லெஜிடா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போதைக்கு இந்த 3 பொண்ணுங்களை இந்த பங்களோவில் ஸ்டே பண்ண வைக்க போறாங்க. இவங்களை வச்சுதான் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க போறாங்களா. அப்படி அந்த பொண்ணுங்க 3 பேரையுமே அங்கே தனியாக உள்ள விட்டுருந்துருக்க. இவங்க எல்லாரும் நைட் விஷன் கேமராஸ் அந்த பங்களோ ஃபுல்லாமே செட் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் மானிட்டர்ல வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு. கான்டெஸ்ட்னு சொல்லியாச்சு. டாஸ்க் இல்லைனா எப்படி அந்த 3 பிள்ளைங்களுக்கும் ஒரு 3 லெட்டர் கிடைக்கிற மாதிரி வச்சிருந்துருப்பாங்க. அந்த 3 லெட்டர்லையுமே ஒன்னா சுத்திட்டு இருந்தது போதும், தனித்தனியா போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை போட்டிருந்துருக்குமா. சரின்னு இப்போ 3 பொண்ணுங்களும் பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக 3 பேர் பிரிஞ்சு போயிட்டு இருக்கும்போது அதுல ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஒரு ரூம்குள்ள என்ட்ரு ஆன உடனே சம்திங் ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். பயங்கரமா அலறிடுவா. ஆனா மானிட்டர்ல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோக்கு டவுட்டா இருக்கும். அப்படியே அந்த ஷோவோட மேனேஜரை திரும்பி பார்ப்பான். என்னடே உங்க டீம் பார்த்த வேலையாடா அப்படின்னு முறைச்சு பார்த்தா அந்த மேனேஜருமே சரி சரி புரியுதுன்னு வாக்கி டாக்கி எடுத்து எக்ஸ்ட்ரா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது எல்லாத்தையும் நிறுத்துங்கடா அப்படின்னு அவன் டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அந்த புள்ள அந்த ரூம்ல இருந்தெல்லாம் கடந்து போயிட்டு நேரா அந்த பங்களால இருக்கிற ஒரு கிச்சனுக்கு போவான். அவளுக்கான டாஸ்க்குங்கிறது அந்த கிச்சன்ல கெரோசின் இருக்கும், மண்ணெண்ணெய் இருக்கும், அதை ஊத்திட்டு தீப்பத்த வைக்கணும். அது மட்டும் தான் அவளோட டாஸ்க்கு. அதை முடிச்சிடலாம் அப்படின்னா அந்த மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி அவள் தீப்பத்த வைப்பாளா. தீ பத்தாது. மறுபடியும் ஹீரோ அந்த மேனேஜரை மறைச்சு பார்க்க அவன் ஒத்துக்கிறான். சாரி தலை, நாங்கள் தேவையில்லாம மண்ணெண்ணெயில தண்ணியை கலக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவன் ஏதாவது பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான் சொல்லக்குள்ள ஹீரோக்கு சரியான காண்டாவது. என்கிட்ட சரி சரின்னு தலையாடிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருப்பானா. ஆனா இந்த விஷயம்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியாதுல்ல. என்னடா அது தீப்பத்த மாட்டேங்குதுன்னு சைட்ல வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது அங்க ஒரு பேப்பர் இருக்கும். சரின்னு அதை எடுத்து பத்த வைக்கலான்னு இருந்தா பேப்பரும் பத்தாது. ஹீரோ அந்த மேனேஜரை திருப்பி பார்த்தா அந்த மேனேஜர் அவங்க ஆயா மேல சத்தியமா சொல்றான், தெய்வமே அந்த பேப்பரை தான் அந்த புள்ள பத்த வைக்கிட்டோன்னு சொல்லி அங்க வச்சிருந்தமே தவிர அந்த பேப்பருக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சரண்டர் ஆயிடுவான். அப்படின்னா அந்த இடத்துல தீ எரியாம இருக்கிறக்கும் அந்த பேய்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. ஆனா அந்த பிள்ளைக்கு அது தெரியாதுல்ல. அந்த பேப்பரும் பத்துல, இப்போ மண்ணெண்ணையும் பத்துல, பயங்கர பயத்துல வேற இருப்பா. போதாத குறைக்கு அவ கண்ணு முன்னாடி சம்திங் ஏதோ வந்துட்டு போற மாதிரில அவளுக்கு ஃபீல் ஆகிட்டு, ப்ளீஸ் என்ன இந்த கேம்ல இருந்து எடுத்துருங்க, எனக்கு காசும் தேவையில்ல ஒரு மண்ணும் தேவையில்லை சொல்லி அவ சரண்டர் ஆயிருவா. ஸோ அதுக்கப்புறம் அவளை அந்த கேம்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு கேம்ல 2 பிள்ளைங்க இருப்பாங்களா. ஸோ அதுல ஒரு புள்ள அந்த பங்களோவோட டாப்புக்கு போயிருந்திருப்பா. அதுவே இன்னொரு புள்ள அந்த பங்களோவோட ஒரு ரூமுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பெயிண்டை வச்சு ஒரு சர்க்கிள் வரையணுங்கிறது அவளோட டாஸ்க்கு. சரி அந்த சர்க்கிளை வரைஞ்சிட்டா நமக்கு 5 லட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு அவ்வளோ பெயிண்ட்ல ப்ரஷ் எல்லாம் முக்கிட்டு கையை தூக்குனா கையை யாரோ பிடிச்ச மாதிரி இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல யாரோ ஆல்ரெடி பெயிண்டை வச்சு அந்த சர்க்கிள் போட்டு வச்சிருந்துருக்காங்க. அவ்வளோதான், அந்த புள்ள யாரோ என் கையை பிடிச்சிட்டாங்கன்னு பயங்கரமா அலறி இருந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறம் அவளையுமே அந்த ஷோல இருந்து வெளியில எடுக்கிறாங்க. ஆனா ஹீரோ இதுக்கு மேல டென்ஷன் ஆயிடுறான். அந்த க்ரூ கூடயே பயங்கரமா சண்டை போட்டு விட்டாடுறான். நீங்க என்ன கூப்பிடும் போது வேணா ஏதோ பேய்கள் மேல நம்பிக்கை இருக்கிற மாதிரி கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நீங்க வெறும் இந்த ரியாலிட்டி ஷோவை பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்த டீல் பண்றீங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி செமையா திட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்திருப்பானா. இந்த வீடியோஸ் எல்லாமே அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்குமே கிடைச்சிருந்திருக்கும் பிரசன்ட்ல. ஸோ அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவளோட லேப்டாப்ல அந்த புக்கை வந்து எழுத ஆரம்பிக்கிறாளா. நான் சும்மா இவன் ஏதோ ஒரு ஃப்ராடா இருப்பாங்கிற மாதிரி தான் நினைச்சு இவன் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா கௌரவ் திவாரி இந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்க இவரோட இறப்புங்கிறது இன்னும் மர்மமா போயிட்டே தான் இருக்கு. யாரு தான் கௌரவ் திவாரியை கொலை பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு அவங்க டைப் பண்ணி முடிக்க கரெக்டா ஏதோ ஃபுட் ஆர்டர் போட்டிருந்திருப்பாங்க போல. ஸோ அதை வாங்கிட்டு திருப்பி சீட்ல வந்து உட்காரும் போது அப்படியே ஜெர்க் ஆகுறா. ஏன்னா அந்த லேப்டாப்ல எனக்கு கௌரவ் திவாரியை யாரு கொன்னான்னு தெரியுங்கிற மாதிரி டைப் ஆயிருந்திருக்கும். இப்போ மறுபடியும் அந்த ஷோல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ அங்கிருந்து கிளம்பி இருந்திருப்பான்ல. கிளம்புறதுக்கு முன்னாடி 2 பிள்ளைங்களை வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஒரு புள்ள இன்னும் மாடிக்கு போனவ அங்கதான் இருக்கிறா. ஆகையால் ஹீரோ வாக்கி டாக்கி மூலமா இந்த மாதிரி கீழே வா புள்ள எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்லாம் சொன்னாலும் அவளுக்கு முதல்ல ஹீரோ என்ன பேசுறான் அப்படிங்கறதே கரெக்டா கம்யூனிகேட் ஆகல. அந்த வாக்கி டாக்கியே ஒரு மாதிரி குறகுறன்னு கேட்டுட்டு இருக்குது. ஆனா அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு நபர் நடந்து வர மாதிரி தெரியுமா. அப்ப அந்த பிள்ளையுமே சரி நம்மள கூட்டு வரக்கு தான் வந்திருக்காங்க போலேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் பின்னாடியே அவளும் வந்துகிட்டே இருப்பா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்களும் அந்த நைட் விஷன்ல பாக்குறாங்க. ஆனா
ஆனா கேமரா எல்லாமே ஆஃப் ஆகுது. என்ன நடக்குதுன்னு ஹீரோக்கு புரியல. அதனால அந்த புள்ளைய தேடி இவங்க வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவே அந்த புள்ளையும் யாரோ கூட்டு வந்திருக்காங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாள்ல. வந்தவ நேரா ஒரு இடத்துக்கு போறா. அவ அந்த பில்டிங்குள்ள எங்க போனான்னு அவளுக்கே தெரியல. ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு கையில இருக்கிற டார்ச் எல்லாம் பிளிங்க் ஆகிட்டு இருக்குமா, செமையா பயந்துருவா. ஆனா அப்போ அங்க அந்த ரூமோட மூலையில ஒரு வயசான ஒரு நபர் சட்டை போடாம அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்த மாதிரி நின்னுகிட்டு இருப்பானா. அதை பார்த்தோன்னே அவ அலறி போக கரெக்டா ஹீரோவும் அவனோட டீம்மேட்ஸும் அங்க வந்துருவாங்க. அண்ட் ஹீரோவாலையும் அந்த உருவத்தை பார்க்க முடியுது. ஆனா அங்க இருந்து உடனே தப்பிச்செல்லாம் போகல. பொறுமையா அந்த ஆன்மா கிட்ட சொல்லுவான், இங்க பாருங்க, நான் வெறும் இந்த புள்ளைய கூட்டிட்டு போக தான் வந்திருக்கனே தவிர உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். நாங்க இனிமேல் இந்த இடத்துக்கும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ஆன்மா காணாம போயிருந்திருக்கும். அதுவே இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா அந்த ஷோவோட மேனேஜர் இருப்பான்ல, அவனுக்குலாம் பயங்கர ஹாப்பி. ஏய் எங்கா இருந்தவனை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி செம்மையா சந்தோஷப்படுறான். ஏன்னா அந்த ஒரே ஒரு ஷோ ஹீரோவை நியூஸ் பேப்பர்ல வர அளவுக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. இந்த ஒயிட் டிவியோட டிஆர்பி எங்கேயோ எகிரிருச்சு. பையன் ஒரு டிவி சேனலை ஹோஸ்ட் பண்றான், நியூஸ் பேப்பர்லாம் வரான் அப்படின்னா நல்லா தான் வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கும் பயங்கர ஹாப்பி. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப முக்கியமா ஹீரோ நிறைய இடங்கள்ல பேய்கள் இருந்தா இருக்கு, இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்யூனிட்டி இருக்குதுல்ல, ஸோ அந்த ஹானஸ்டி அதுதான் மற்ற பேய் ஓட்டுறவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்கள எங்கேயோ கொண்டு போயிருச்சு. வீட்டில் ஒன்னா உட்காந்துலாம் ஹீரோவோட ஷோவை அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹீரோவோட லைஃப் மாறி இருந்திருக்கும். கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த லேப்டாப்ல யாரு அவனை கொன்னான்னு எனக்கு தெரியும்னு டைப் ஆயிருக்கும்ல இந்த விஷயத்த அந்த ஜேர்னலிஸ்ட் ஹீரோவோட டீம்மேட்ஸை கூப்பிட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்களா. ஸோ அவங்களுமே அங்கே ரீடிங்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. எந்த ஒரு ஆன்மாவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அந்த கேமராமேன் பையன் லேப்டாப்பில் சரி யாரு தான் கொலை பண்ணதுங்கிற மாதிரி டைப் பண்ணி வைப்பான். மேபி திருப்பி அந்த பேய் டைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அது பதில் சொல்லும்ல, சும்மா டைப் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்திருப்பானா. ஆனால் ஐரின் இதோட நிறுத்தல. எனக்கு இந்த விஷயம் தான் ரொம்ப பாதரிங்காக இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ என்னோட கனவுல கூட வந்திருக்கான். சரி நான் அவனை பற்றி புக் எழுத போகிறேன், அவனை பற்றியே முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறங்காட்டி அவன் கனவுல வந்திருக்காங்கிறது ஓகே தான். இருந்தாலும் இப்படி டைப் பண்ணுறது இது நார்மல் இல்லைங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அதுக்கு சித்தார்த்தமே சரி மேடம் உங்களோட பெர்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா மேபி இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வீடு முழுக்க கேமராவை ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, வேணும்னா இந்த வீட்டில் கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க, என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு பொட்டி பறிக்கை எடுத்துட்டு அவள் கிளம்பி இருந்திருப்பா. வேற எங்க அந்த ஷர்மிளா அப்படிங்கிற அந்த ஒரு புள்ள இருக்கிறாள், ஸோ அவளோட வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணி இருந்திருப்பா. அவகிட்டையுமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறா. அப்படி கௌரவ் திவாரி அப்படிங்கிறது ஹீரோவோட பேர்லாம் தெரிய வரும்போது அந்த ஷர்மிளாவுக்கு அப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி இந்த ஷர்மிளாவோட அண்ணா இருக்கிறான்ல அந்த மனிஷுங்கிறவன், அவன் ஆக்சுவலி அந்த கௌரவ் திவாரியா யூடியூப் சேனலுக்காக இன்டர்வியூ ஒன்று எடுத்துருப்பானாமா. அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல, அதனால யூடியூப்ல பப்ளிஷ் ஆயிருந்திருக்காது. மேபி அவனோட லேப்டாப்ல ஒரு காப்பி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அதை எடுக்கிறதுக்காக போயிடுவாளாம். அதுவே ஐரன் அந்த வீட்டில் வந்து உட்காந்தவ அந்த மனிஷ் கூட எந்த அளவுக்கு ஜாலியாக இருந்தோம், அதுக்கப்புறம் அந்த ஜாலியாக இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சண்டைக்கு போச்சு, அந்த சண்டையோட விளைவில் பிரேக்கப் பண்ணியிருந்திருப்பாங்க. பிரேக்கப்புக்கு அப்புறம் அந்த மனிஷ் இறந்து போயிருப்பான் அப்படின்னு இது எல்லாமே அவளோட கண்ணு முன்னாடி வந்து போகுது. அதுக்கப்புறம் அந்த ஷர்மிளாங்கிற பிள்ளையுமே அந்த லேப்டாப் எடுத்து வந்து காட்டுறா. பார்த்தா இன்டர்வியூவில் ஹீரோ கிட்ட மனிஷ் முதல்ல கேட்ட கேள்வியே லைக் ஃபார்முலா பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு முதல்ல கேட்ட கேள்வியே, உங்களோட இந்த இந்தியன் பேரநார்மல் சொசைட்டி இந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்க ஒரு டேக்லைன் ஒன்று வச்சிருந்திருக்கீங்கல்ல, ஒரு கேட்ச் ஃப்ரேஸ், நாலேஜ் கேன்சல்ஸ் ஃபியர் அப்படிங்கிறது தான். அதாவது அறிவு இருந்துச்சுன்னா பயம் போயிருங்கிறது தான் உங்களோட டேக்லைன் தானே அப்படின்னு அந்த டேக்லைனை பத்தின கேள்விகளை கேட்கும்போது ஹீரோ இப்பவே சொல்லிடுவான், இல்லைங்க அதை நான் முதல்ல யூஸ் பண்ணது என்னமோ உண்மைதான், நான் முதல்ல அதை நம்பினேன், ஆனால் இனிமேல் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நாலேஜ் வந்து பயத்தை போக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு அது வந்து முற்றிலும் முட்டாள்தனமாக தெரியுதுன்னு சொல்லியிருந்திருப்பான். ஏன் தலை ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை ஆக்சுவலி சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது, அது தெரிய வந்துருச்சு அப்படின்னா அது இன்னும் எச்சாதான் பயத்தை வந்து உருவாக்கும். சரி நீங்கள் இவ்வளோ நாளாக நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த அப்படியே மாற்றிருந்திருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டதுக்கு, அதுக்கு ஹீரோ அந்த மனிஷை பார்த்து, சரி இந்த மாதிரி நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கல்ல உங்களுக்கு பயமாக இருக்கான்னு கேட்டதுக்கு, என்ன தலை கலாய்கிறியா, இல்லை அப்பெல்லாம் எதுவும் இல்லைம்மாண்ணா, அதே தான், இப்போ உனக்கு பயம் இல்லையா, ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட உன்னோட ஃபேவரட்டான ஆளுங்க, உன்னோட லவ்டு ஒன்ஸ், உன்னோட ஃபேமிலியும் கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லைனா உனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரோட உயிரும் ஆபத்தில் இருக்கு, இல்லைனா அவங்க எல்லாருமே சாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உன்னோட உணர்வு எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்படிலாம் சொன்னால் பயமாக தான் இருக்குங்கும் போது, அதே தான் உனக்கு எவ்வளோ விஷயம் தெரிய வருதோ அந்த அளவுக்கு பயங்கிறதுமே உருவாகும். சரி உங்களை பயமுறுத்துற அளவுக்கு அப்படி என்ன விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டால் அதுக்கு மேலே ஹீரோ பேசுறதுக்கு தயாராக இல்லை. வேணும்னா இந்த இன்டர்வியூ அப்புறமா வச்சுக்கலாமான்னு அங்கேருந்து கிளம்பிந்திருப்பான். ஸோ இவ பார்த்த இந்த இன்டர்வியூ கொண்டு வந்து ஹீரோவோட அந்த டீம்மேட்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட காட்டும் போது அவங்களுக்குலாம் அதிர்ச்சி. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோ அப்படிங்கிறவன் எதை பார்த்தும் பயப்படாம அறிவு வந்து பயத்தை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நபர் அறிவு பயத்தை உருவாக்கும் அப்படின்னு இப்போ இந்த இன்டர்வியூல
இன்டர்வியூல சொல்றது ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவன் இறந்து போறதுக்கு சில வாரங்கள் முன்னாடி அவன் கொஞ்சம் வித்தியாசமா தான் பிஹேவ் பண்ணியிருந்திருப்பான். ஆனா அதுக்கான காரணங்களை யார்ட்டையும் சொல்லியிருந்திருக்க மாட்டான். ஆனா அதே நேரத்துல பிரசன்ட்ல இங்க ஹீரோவோட வீட்ல காட்டுறாங்க. அவங்க அம்மா ஹீரோவோட ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவோட டைரி ஒன்று கீழே விழுகுமா. அந்த டைரியில எதையோ ஒன்று பார்த்துட்டு அதை வேகமா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்துட்டு வராங்க. என்னடான்னு பார்த்தா அதுல 2011 வருஷத்தை குறிப்பிட்டு ஏதோ ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்கும். மும்பையில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் இருக்கும். இப்போ அப்படியே 2011 வருஷத்துல காட்டுறாங்க. ஒரு புள்ள அந்த அட்ரஸ் இருந்துச்சுல, ஸோ அந்த ஒரு வீட்டுக்கு ஏதோ மும்பைக்கு படிக்க வந்திருப்பா போல. ஸோ அந்த வீட்டில் ஏதோ சொந்தக்கார பையன் தெரிஞ்சவன் இருக்கிறான் அப்படின்னு ஸ்டே பண்றதுக்காக வந்திருப்பாளா. அப்படி அன்னைக்கு அந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தவளுக்கு அங்க ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரியான உணர்வுங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். ரொம்ப முக்கியமா ஆணித்தரமா அங்க ஏதோ ஒரு பேய் இருக்கிறத அவ நேரடியாவே பார்த்துருந்துருப்பா. அடுத்த நாள் காலையில அந்த புள்ள நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா சித்தார்த் தான் பேசியிருந்திருப்பான். இந்த மாதிரி எங்களோட அபார்ட்மெண்ட்ல பேயெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மேட்டர்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சரி கிளம்பலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. ஆனா ஹீரோ இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றான்ல, இது ரிலேட்டடா ஏதோ டெல்லியில டெட்டா கொடுக்குற மாதிரி இருக்கிறான் போல. ஸோ அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு போய் இந்த ஒரு வேலையை பார்த்து முடிக்கலான்னு இருந்தா மேஹா இல்ல வேணாம், நீ முதல்ல அதை போய் பாரு, நாங்க இதை டீல் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மேஹாவும் சித்தார்த்து மட்டும் போயிருந்திருப்பாங்களா. போயிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா இந்த இடத்துல ஏதாவது இருக்கு அப்படின்னு தெரிய பார்க்கும்போது கிச்சன்ல ஃப்ளோர் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கிறத அந்த மேஹா நோட் பண்றா. சித்தார்த்துமே அந்த வீடு முழுக்க சுத்திட்டு வந்திருப்பான். ஸோ வீடு முழுக்கவுமே ஏதோ ஒரு ஆன்மா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுங்கிறது ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு சரி அந்த பேயை எப்படி தான் பார்த்தீங்க அப்படின்லாம் விசாரிக்கும் போது முதல்ல அந்த பொண்ணு தான் அந்த பேயை பார்த்துருப்பா. ஸோ அதுக்கப்புறம் இவன் ஒரு நாள் நைட்டு சூச்சு எந்திரிச்சு வரும்போது அப்போ ஒரு உருவம் இருந்திருக்கும். லைட்டு போட்ட உருவம் காணும் தான், இருந்தாலும் அந்த பையனுக்கு பேய் பயம் ஜாஸ்தி போல. சரி இது எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி மந்திரிச்ச எலுமிச்சை பழம்லாம் கொண்டு வந்து வீடு முழுக்க வச்சிருந்திருப்பானா. ஆனா வச்ச எலுமிச்சை பழங்கள் அடுத்த நாளே காஞ்சு போக ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதுவும் இல்லாம அந்த பொண்ணோட உருவத்தை அவங்க அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஓகே ஃபைன், உங்களுக்கு அது யாரா இருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டா இல்லைங்க நாங்க ஏற்கனவே விசாரிச்சிட்டோம், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஏதோ ஒரு பெயிண்டரோ இல்லை ஏதோ பானை செய்கிற ஒருத்தங்களோ இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அவங்கள ரீச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணா இல்லை மொபைல் நம்பர் ரீச் ஆகலை. ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கல்யாணமான ஒரு லேடி வேணா சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம்னு சொல்லக்குள்ள சரின்ட்டு மேகாவுமே அந்த சென்சார் டிவைஸ்லாம் வச்சுக்கிட்டு அந்த பேய் கூட கான்டாக்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருப்பாலாம். கான்டாக்டும் பண்ணியிருக்க முடியுது. உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்கும்போது அந்த பேய் கதவை ஆட்டி காட்டும். விச் மீன்ஸ் இந்த வீட்டை விட்டு அந்த பையனை போக சொல்லுது. ஆனால் அதெல்லாம் போக முடியாது, உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லு, அதை வேணா பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லக்குள்ள திடீர்னு ஒரு பானை உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்குமா. கிச்சன்ல இருந்து தான் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு வேற ஏதோ ஒரு ரூம்ல இருந்து உருட்டுற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும். இதே டைம்ல டெல்லியில ஹீரோ அந்த டெட் டாக் மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வரக்குள்ள மேஹா மெசேஜ் போட்டிருந்துருப்பாளா. என்னன்னு கால் பண்ணி கேட்டா சீக்கிரம் முதல்ல மும்பைக்கு வாடாங்கிற மாதிரி சொல்லுவா. இப்போ அப்படியே மறுபடியும் ப்ரெசென்ட்டில் அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அந்த சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்துருக்கும். மேஹா தான் அந்த சைக்காட்ரிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஜேர்னலிஸ்ட்டை மீட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்களா. வந்தோடனே இந்த ஜேர்னலிஸ்ட் இந்த ஐரின் புள்ள அப்படியே சில கேள்விகள்லாம் ஹீரோவோட டெத்தை பற்றியும் 2011 வருஷம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த சம்பவத்துக்கும் ஹீரோவோட டெத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது என்ன ஏதுன்னா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். அந்த சைக்காட்ரிஸ்ட்டுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. இன்னும் சொல்ல போனால் ஹீரோ சாகருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவனை மீட் பண்ணிட்டு லைக் அவன் வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்களை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்திருப்பான். யாரோட உயிர் ஆபத்தில் இருக்குதோ அவங்க மட்டும்தான் அந்த சின்ன பையனோட ஆன்மாவை பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களும் அவன் ஏதோ பயங்கர டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நான் என் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண முடியும்ல நினைச்சேன், ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் முதல்ல நீங்கள் ஏதோ 2011 வருஷம் அது என்ன கேஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஸோ இவளுக்கு அந்த கேஸை பற்றி தெரியல. ஆகையால் ஐரின் அது என்ன கேஸுங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாளா. ஹீரோக்கு முன்னாடியே மேகாவும் சித்தார்த்தும் அந்த அப்பார்ட்மெண்ட் போயிருந்துருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஹாலில் இருந்த சோஃபா கபோர்டு டிவின்னு சொல்லி அது எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்த மாதிரி இருக்கும். லைக் அந்த பேய்கள் தான் கொண்டாந்து வச்சிருக்கும்னு இவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த பேய் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை விடவே கொஞ்சம் வயலண்டாக இருக்குதுன்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு இருந்திருப்பாங்க டெல்லியிலேருந்து. அதுக்கப்புறம் ஹீரோவும் இருக்கிற எல்லா இடங்களும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருப்பானா. கிச்சனில் அங்கே தர டேமேஜ் ஆயிருக்கும்ல, அதுவாக இருக்கட்டும் பெட்ரூமில் கூட இருக்கிற அந்த பெட்டை நகர்த்தி பார்த்தா தரையில் அந்த டைல்ஸ்லாம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இந்த பையன் தான் இங்க ஸ்டே பண்ணியிருந்திருக்கான். ஆனா இதுக்கு முன்னாடி இங்க ஒரு லேடி ஒருத்தங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க ஏதாவது சோனியா கீதை இந்த வீட்டில் பண்ணியிருக்கணும், ஏதாவது ஆன்மாவை வர வைக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஹீரோட ஸ்பெகுலேஷன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஆன்மாக்கள் இருக்கிற மாதிரியான உணர்வு ஹீரோக்கு இருக்கு. அது ரெண்டுனா பிரச்சனை இல்லை, இருப்பினும் நீங்க இந்த ரூம்குள்ள இருக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே அந்த பிளாட்டை விட்டு வெளியில போக வச்சுட்டு தனியாளா ஹீரோ அந்த ரூம்குள்ள ஓகே இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுவானா. அப்படியே லைட் எல்லாம் ஆஃப்
ஆஃப் ஆயிரும். இவனும் மொபைல் வெளிச்சத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆன்மா ஒன்று இருக்கும். அதை பார்த்தோன்னே பயந்தெல்லாம் ஓடல, அப்படியே அதே இடத்துல உட்காந்து அதுகிட்ட பேசலான்னு ஆரம்பிப்பானா. அதுக்கப்புறம் கதவுமே க்ளோஸ் ஆயிருது. ஹீரோ கேட்குற கேள்வியே, முதல்ல நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, ஒரு 2 5 10 பேர் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா திரும்பி பார்க்குறான். உன்னை சுத்தி அப்படியே அத்தனை பேய்கள் ரவுண்டு கட்டிடுது. இது எல்லாத்தையுமே ஐரின் தானே அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்டு அந்த சைக்காட்ரிஸ்ட் அப்படியே ஷாக் ஆயிருந்திருப்பா. 20 பேய்கள் அவனை சுத்தியா, அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயப்படுவாளா. சரி, உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு ஐரின் ஒரு போட்டோ ஒன்று காட்டுறா. நேற்று நைட்டு ஹீரோவோட அம்மா ஹீரோவோட டைரியில இருந்து இந்த ஒரு பீஸ் ஆஃப் அட்ரஸ் வந்து எடுத்துருப்பாங்க. அதை ஹீரோவோட டீம்மேட்ஸ் ஆன அந்த மேகாலாம் இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்களா. மேகா தான் ஒரு போட்டோவை எடுத்து இவளுக்கு ஐரினுக்கு சென்ட் பண்ணியிருக்கா. அதை தான் இப்போ ஐரின் சைக்காட்ரிஸ்ட்டை காட்டுறா. இதை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே மேகா ஐரினை கான்டாக்ட் பண்றாங்க. உடனே ஐரினும் நேராக மேகாவை மீட் பண்றதுக்காக அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸுக்கு போறா. என்னடான்னு பார்த்தா ஐரினோட ரூம்ல இவங்க கேமராஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ அவ வச்சு இந்த ஷெல்ஃப்ல இருக்கிற ஒரு புக்குங்கிறது கீழே விழுந்துருக்கும். அந்த புக் அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி ஒரு பேஜ்ல போய் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். அந்த புக் வேற எதுவும் கிடையாது, அந்த மனிஷுங்கிற தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த அதே புக்கு தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போயிட்டு அந்த புக்கை எடுத்து பார்க்குறாங்க. கரெக்டா ஷர்மிளா ஒரு பேஜ் நம்பரை குறிப்பிட்டு தன்னோட அண்ணன் கனவுல வந்து இந்த பேஜ் நம்பரை குறிப்பிட்டு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாள்ல. ஸோ அந்த விஷயத்தையுமே ஐரின் இப்போ இவங்க கிட்ட சொல்லுவா. ஆகையால் மேகாவும் சித்தார்த்தும் என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்னா, மேபி உன்னோட லேப்டாப்ல கௌரவ் திவாரி எப்படி இறந்து போனாங்கிறது எனக்கு தெரியும்னு யாரோ டைப் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் மனிஷா தான் இருக்குன்னு சொல்லக்குள்ள ஐரினால அதை நம்ப முடியல. அது உண்மையா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நினைப்பா. இருந்தாலும் மேபி அது உண்மையா இருக்குங்கிற பட்சத்தில் உன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஆன்மாவை இங்க சமன் பண்ணலாமான்னு யோசிப்பாங்களா. அந்த மனிஷோட ஆன்மா கிட்ட நம்ம பேசலாங்கிற மாதிரி. அதுக்கு அந்த கேமராமேன் பையன் நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்கு மனிஷோட ஆன்மாவை எதுக்கு சமன் பண்ணிட்டு டைரக்டா ஹீரோவையே கூப்பிட்டுலாமேன்னு சொல்லக்குள்ள அதுக்கு மேகா இல்ல வேணாங்கிற மாதிரி சொல்லுவா. ஏன் அப்படி சொல்றான்னு பார்த்தா, ஆக்சுவலி ஹீரோவும் மேகாவும் இந்த கேஸ் எல்லாம் டீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்படி ஒரு நாள் ஓரமா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ இந்த ஆன்மாக்களை எல்லாம் நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி இப்போதைக்கு இந்த வேலையை இவனுங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தொடர்ந்து இவங்களால இந்த வேலையை பார்க்க முடியல அப்படின்னா இறந்து போயிருந்துமே இந்த ஆன்மாக்கள் இதே உலகத்துல மாட்டியிருந்திருக்கும். அந்த மாதிரியான ஆன்மாக்களுக்கு யாருமே உதவி செய்யறதுக்காக இருக்க மாட்டாங்க. தேவையில்லாம சில நபர்கள் அந்த மாதிரி இறந்து போன ஆன்மாக்களை அன்னெசரியா சமன் பண்ணிட்டும் சுத்தி திரியறானுங்க. நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்கு. எப்பா நாளா இறந்து போயிட்டேன்னா எவனும் என்ன கூப்பிட்றாதீங்கடா அப்படின்னு அவன் கொஞ்சம் அதை கிண்டலா தான் சொல்லியிருந்திருப்பான். இருப்பினும் அவன் இறந்து போறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக தான் அந்த வார்த்தைகள்லாம் பேசியிருக்க காரணத்தால அதை ஹீரோவோட கடைசி ஆசையா கருதி, இல்ல வேண்டாம் அது அவன் விருப்பத்துக்கு மாற நம்ம அதை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி மேகா சொல்லிடுவா. ஆகையால் வேற வழி இல்ல, இப்போதைக்கு மனிஷோட ஆன்மாவை தான் சமன் பண்ணியாகணும்னு மனிஷோட தங்கச்சியான அந்த ஷர்மிளா இருக்கிறாள், அவளையுமே கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி உனக்கு இதுல ஓகேவா அப்படின்னு கேட்டா, ஆப்வியஸா அவன் மனிஷோட ஆன்மாக்களை பார்த்துருக்கா. அதனால ஃபைன் இதை நம்ம பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆனா இப்போதைக்கு ஏதோ ஒரு ஆட் ஷூட்டிங் பண்றதுக்காக அந்த ஷர்மிளா வெளியூர் போயிருந்திருக்கா போல. ஸோ வரக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாங்கல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஸோ அவங்க இந்த ஐபிஎஸ் டீமை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸா அவங்களுக்குமே ஆஸ் அ ஃப்ரெண்டா ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ரொம்ப முக்கியமா 2011 வருஷம் ஹீரோக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கும்போது மேகா கன்யூ பண்றா. அந்த 20 பேய்கள் ஹீரோவை சுத்த போட்டிருந்திருக்கும்ல. ஓகே, உங்களை யாரோ சமன் பண்ணியிருந்திருக்காங்க, உங்களை யாரோ மந்திரம்லாம் போட்டு இந்த இடத்துக்கு வர வச்சிருந்திருக்காங்க. அப்படி வர வச்ச காரணத்தால இந்த ஒரு இடம் வந்து உங்களுக்கு சொந்தங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. உங்க விதி ஒரு ஆன்மாக்களா இதே பூலோகத்துல சுத்தருக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கதை ஓப்பன் ஆயிருக்கும். ஃபைன், இனிமேல் நாங்க ஒன்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் நீங்க கடைசி வரைக்கும் இதே பில்டிங்ல தான் இருக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டுட்டு வெளியில வந்திருப்பான். அவங்க கிட்டயுமே அவனுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ஆன்மாக்கள் எதுக்காக இங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஃபார் ஃபெஜரா யோசிச்சா யாரும் இந்த ஆன்மாக்களை இங்க சமன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வாழ்றதுதான் பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட போனை செக் பண்றான். பாக்கெட்ல காணும். உள்ளேயே வச்சுட்டு நான் அதை எடுக்கிறதுக்காக போவானா. அப்படி அதை அவன் எடுத்துட்டு வரும்போது திடீர்னு லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகும். ரைட், ஏதோ ஒரு ஆன்மா நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணது போலயேன்னு அவன் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்க படிக்கட்டுல ஒரு மணப்பெண் கோலத்துல ஒரு ஆன்மா ஒன்று இருக்கும். அது அப்படியே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம ஒரு ஃபிளாட் ஃபேஸோட ஹீரோவை பார்த்துட்டு அதோட கைகள்ல இருந்து ஒரு அட்ரஸ் துண்டை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குமா. அதை வாங்கிட்டு ஹீரோ வெளியில வந்திருப்பான். இப்போதைக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மேகா தானே சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா உண்மையாலுமே மேகாவுக்கு அந்த 2011 வருஷம் ஹீரோ கிட்ட அப்படி ஒரு நோட் ஒன்று கிடைச்சதுங்கிற விஷயத்த சொல்லியிருந்திருக்கவே மாட்டான். நேத்தோ முந்தா நேத்தோ ஹீரோவோட பேரண்ட்ஸ் அவனோட டைரியில இருந்து இந்த ஒரு அட்ரஸ் துண்டை எடுத்து கொடுக்கல அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் அவனுக்கு கைக்கு வந்திருக்கு அப்படின்னு இவங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்காது. ஆனா அதுல வெறும் ஒரு அட்ரஸ் ஒரு பிளாட்
ஃபிளாட் நம்பர் மட்டும் தானே இருக்கு, அதுல என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு அந்த சைக்காட்ரிஸ்ட் கேட்பாளா. கரெக்ட் தான், அதுல வெறும் ஃபிளாட் நம்பர் இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா அதுல அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு மேகா அந்த துண்டு சீட்டை எடுத்து திருப்பி வைக்கிறா. ஜூலை 7ஆம் தேதி 2016ன்னு டேட் குறிச்சிருந்திருக்கும். அந்த டேட் அன்னைக்கு தான் ஹீரோவும் இறந்து போனது. 5 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் இருக்கிற ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு பேய்க்கு 2016ஆவது வருஷம் டெல்லியில ஹீரோ வீட்டில் சாக போற விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கு. அந்த நாளை தான் அது குறிச்சு கொடுத்துருக்கு. ஸோ இதை பத்தி இவங்க ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும்னா வேற வழி இல்லை, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போய் ஆகணும். ஆகையால் நேரம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே அவங்க போயிடுவாங்களா. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து அடுத்த வாரம் டெமாலிஷ் பண்ண போறாங்களாமா, திருப்பியே ரீபில்ட் பண்றதுக்காக. நல்ல வேலை அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு வெளியில நின்று ரீடிங்ல செக் பண்ணி பார்த்தா வெளியிலேயே ஆன்மாக்கள் இருக்கிற மாதிரியான சிக்னல்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. போன தடவை வரும்போது ஒரே ஒரு ஃப்ளோர்ல மட்டும்தான் பேய் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, மொத்த பில்டிங்குமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்கள உள்ள போறாங்க. ஏற்கனவே இங்க 2 பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களோட ரூமை தான் நீக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. என்னதான் கீயெல்லாம் வச்சு நீக்கி இருந்தாலுமே டோர் ஜாம் ஆயிருந்திருக்கும், அவங்களால நீக்கவே முடியாது. அப்படி ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கையில் வச்சிருந்த அந்த ஒரு நோட் இருக்குல்ல, அது கீழே விழுகுமா, அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படி விழுந்ததை எடுக்க போனால் சடனாக பக்கத்து ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒன்று அதை உள்ளே இழுத்த மாதிரி இருக்கும். போதாத குறைக்கு கதவை வேற ஓப்பன் பண்ணி விடும். அண்ட் இந்த ரூம் நம்பர் வந்து 301. இந்த ரூம்ல தான் புதுசாக கல்யாணமான ஏதோ ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பாங்க. ஆகையால் அந்த ஒரு ஆன்மா நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ணதோன்னு இவங்களே உள்ள வந்துட்டு அந்த டிவைஸ்லாம் அங்கே செட்டப் பண்ணி வைக்கிறாங்க. மேகா தான் பேச ஆரம்பிக்கிற. ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா ஒன்று நாங்கள் ஒன்றும் காயப்படுத்துறதுக்காகலாம் வரல, எங்களுக்கு சில கேள்விகள் இருக்குது, அதை மட்டும் கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோ சாக போறான் அப்படிங்கிற அந்த ஒரு நோட்டை நீ தான் அவனுக்கு கொடுத்தையா, அவன் உண்மையாலுமே சாக போறான்னு உனக்கு தெரியுமா, கழுத்தை நெரிச்சு தான் அவன் இறக்கப்பட்டானா, அவனே அவனை வந்து கொன்னுக்கிட்டானா, இல்லைன்னா வேற ஏதாவது அவனை கொன்னுச்சா அப்படின்னு கேட்கும்போது நீங்க கேட்குற அந்த எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு அந்த பீப் சவுண்டை வச்சு தான் அந்த பேய் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்குமா. அப்படி அந்த ஆன்சர் பண்ணதுல ஹீரோவை அவன் இதுக்கு முன்னாடி டீல் பண்ண ஒரு கேஸ்ல இருக்கிற ஆன்மா தான் அவனை போட்டு தள்ளுச்சுங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது யாருன்னு கேட்கும்போது அந்த ஒரு அட்ரஸ் பேப்பர் இருக்குதுல்ல, அது அப்படியே காத்துல பறந்து நேரம் ஒரு ரூம்குள்ள போகுதா. இவங்களும் பின்னாடியே போறாங்க. அந்த ரூமோட மூலையில அந்த புது மணப்பெண் ஆன்மா உட்கார்ந்துருக்கும். அவ்வளவுதான், ஐரின்னு இது வரைக்கும் எதெல்லாம் நம்பாம இருந்தாலும் அது எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை வந்த மாதிரி அப்படியே செம்ம பயத்துல இருப்பாளா. ஆனா அந்த ஆன்மா கையில இன்னொரு பேப்பரை வச்சுக்கிட்டு நம்ம பசங்களை பார்த்து நீட்ட அது நம்ம தேடி வந்த பதிலா இருக்குமான்னு மேகா அதை வாங்கலான்னு இருந்தா அந்த கேமராமேன் பையன் தடுக்கிறான். ஏன்னு பார்த்தா இவங்க கொண்டு வந்த நோட் அந்த பேயோட காலுக்கு கீழே இருக்குது. அப்படின்னா அந்த பேய் இப்போ புதுசா வேற ஒரு நோட் ஒன்று தருது. மேபி எப்படி ஹீரோவுக்கு அவன் சாக போற அந்த ஒரு தேதியை குறிச்சு கொடுத்ததோ அதே மாதிரி இப்போ நம்ம அதை எடுக்க போனா நம்மளோட தேதி அதுல இருக்குமோங்கிற ஒரு பயம் தான். அங்க இருக்கிற 4 பேருமே அதை பார்த்து செமையா பயந்துருப்பாங்க. இருந்தாலும் சித்தார்த் தான் ஃபைன், விஷயம் தெரிஞ்சா தான் என்ன நடந்துச்சுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும், அதனால இப்படியே பயந்துகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அந்த நோட்டை போய் வாங்குறான். கட் பண்ணா அதுக்கப்புறம் அந்த சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவளை மீட் பண்ணி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு அந்த ஃபிளாட்டுக்கு போன விஷயங்கள், அந்த ஃபிளாட்ல ஹீரோவை ஒரு ஆன்மா தான் கொலை பண்ணுச்சுங்கிற அந்த மேட்ரு, இது எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா, இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அந்த சைக்காட்ரிஸ்ட் பொண்ணுமே ஹீரோவை ஒரு ஆன்மா தான் கொலை பண்ணுச்சு அப்படின்னா அந்த சின்ன பையனோட ஆன்மா ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது நம்ம சொன்னானே அதுவான்னு கேட்டா இல்ல அது கிடையாது. ஏன்னா அந்த சின்ன பையனோட ஆன்மா பயங்கர வீக்கான ஒன்று. ஸோ அடுத்தது பார்த்தா அந்த ஒய் டிவி அப்படிங்கிற சேனல்ல இவங்க ஒரு டிவி ஷோ பண்ணியிருப்பாங்கல்ல, அதுல இவங்க ஒரு வயசான ஆன்மாவை பார்த்துருப்பாங்க. அதுவே அந்த சின்ன பையன் ஆன்மாவோட பயங்கர பவர்ஃபுல்லான ஒன்று. ஆனா அதுவும் எதுவும் பண்ண மாதிரி இல்ல. அந்த இடுகாட்டுல ஒரு வெள்ளக்காரி பேயை பார்த்துருப்பாங்க, அதுவும் கிடையாது. ஆனா அந்த புதுமண பெண் பேய் இருக்குதுல்ல, அது நம்ம சித்தார்த்துக்கு ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்கோம்ல, சித்தார்த் அதை போய் வாங்கியிருந்திருப்பான். அதை வாங்கும்போது ரைட்டு நம்ம சாவு தான் அதில் இருக்கும் போலே அப்படின்னு நினச்சிட்டு அவன் அதை பார்த்துருப்பானா. ஆனா இல்ல, ஆக்சுவலி அந்த ஒரு பேப்பர்ல 13 ஜூன் 2007 வருஷத்தை குறிப்பிட்டிருந்திருக்கு. 2007 வருஷத்துல ஹீரோ இந்த ஐபிஎஸ்ங்கிற டீமை ஃபார்ம் பண்ணா. ஆனா இந்த 13 ஜூன் அப்படிங்கிறது ஹீரோ அந்த ஐபிஎஸ் டீமை ஃபார்ம் பண்றதுக்கு கரெக்டா 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த இந்தியன் பேரநார்மல் சொசைட்டி ஐபிஎஸ் அப்படிங்கறத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ ஹீரோ கூட இருக்கிற மேகாவா இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஹீரோவை தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த ஐபிஎஸ்ங்கிற இந்த ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே ஹீரோவை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள்னா அது ஹீரோவோட ஃப்ரெண்டான அந்த சைக்காட்ரிஸ்ட் தான். அதனால தான் அவளை திருப்பி மீட் பண்ண வந்திருக்காங்க. கமான், 2007 வருஷம் அவன் ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கானா அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு ஞாபகம் இல்லை, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இருந்தாலும் சிஸ்டம்ல அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சிருந்துருப்பாளா. ஸோ அதை எல்லாத்தையும் அவள் சும்மா எடுத்து பார்த்துட்டு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆனால் அப்போதான் முதல்ல ஹீரோ இந்த இந்தியன் பேரநார்மல் சொசைட்டி அப்படிங்கிற விஷயத்த ஃபார்ம் பண்ணி அதுக்கான அந்த விசிட்டிங் கார்டெல்லாம் ரெடி பண்ணியிருப்பான்ல, அதை பார்க்கும்போது அவளுக்கு ஞாபகம் வருது. ஆமா, ஹீரோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போயிருந்தான், அங்கே ஏதோ ஒரு கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டாரு, அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்துட்டேங்கிற
மேட்டரை எங்ககிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்படின்னா ரைட் ஹீரோ அந்த ஒரு கேஸை பாதியிலே விட்டுருந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதை பாதியிலே விட்டங்காட்டி தான் பிரச்சனை பின்தொடர்ந்து வந்திருக்கோன்னு அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக டைரக்டா அந்த ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலுக்கே போயிடுறாங்களா. அங்க இருக்கிற வார்டன் கிட்ட ஹீரோவோட பேரை சொல்லும் போதே அவருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஒரு 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பையன் வந்தான், அவனை எப்படி மறக்க முடியும், இந்த ஒரு ரூம்குள்ள பேய் இருக்குதுன்னு ஆளுங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்துமே ஸ்டில் தைரியமா அந்த ரூம்குள்ள போயிருந்தான் அப்படின்லாம் சொல்லக்குள்ள மொத தடவை இந்த ஹாஸ்டலுக்கு வந்துட்டு அந்த கதைகள் எல்லாத்தையும் ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் பாதியில விட்ட வேலையை முடிக்கிறதுக்காக 10 நாள் கழிச்சு திருப்பியுமே வந்திருப்பான். அந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருந்திருக்காது. அந்த ஹாஸ்டல்ல இருந்த ஒரு பையனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மூஞ்சி வாயெல்லாம் உடச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான்னு தெரிய வந்திருக்கும். ஆகையால் அவனை போய் மீட் பண்ணியிருந்திருக்க. அந்த பையனுமே சொல்லுவான், இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் வீடியோ சாட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்போ சடனா நான் என்ன அறியாமலேயே என்னோட முகத்தை நான் டெஸ்க்ல அடிச்சு என் முகத்துல இப்படி ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு. இதை யாருமே நம்பல, என் கேர்ள் ஃப்ரெண்டை தவிர அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி, இவ்வளவு நாளா அந்த ஹாஸ்டல்ல நீ இருந்திருக்க, இருந்தாலும் அந்த அன்னைக்கு மட்டும் அது ஏன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும்? நீ ஏதாவது பேய்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நீ ஏதாவது செயல்கள் பண்ணியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லும் போது அப்போ பக்கத்துல வந்திருக்க அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவா, ஆக்சுவலி இவங்க காட்டுக்குள்ள சும்மா சைக்கிள் ஓட்டிட்டு ரைட் பண்ணிட்டு வரும்போது அங்க காட்டுக்கு நடுவுல ஒரு பூ ஒன்று இருக்கிறத பார்த்துருக்காங்க. இப்படி ஒரு அருமையான செடி எப்படி காட்டுக்குள்ள இருக்கலான்னு அதை கொண்டு வந்துதான் அந்த பையன் ஹாஸ்டல் ரூம்ல வச்சிருந்திருப்பான். இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ மறுபடியும் ஹாஸ்டல் போயிட்டு அங்க அந்த செடியில தான் அந்த பேய் இருக்குங்கிற விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிருந்திருப்பான். ஆனா அந்த செடி மூலமா அந்த பேயை ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா இப்போதைக்கு அந்த பேய் அந்த செடிக்குள்ள போய் ஆகணும்ல. ஏற்கனவே ஹீரோ இங்க வந்த டைம்ல அங்க இருக்கிற கண்ணாடியில சோப்பை வச்சு சம்திங் ஏதோ ஒரு பேட்டர்னை வரைஞ்சிருந்திருப்பான்ல. ஆகையால் அது முன்னாடியே போய் நின்னுகிட்டு அந்த பையன் தெரியாதனமா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம், நீ திருப்பி அதே செடிக்குள்ள போயிரு, உன்னை நான் இருந்த இடத்துலயே கொண்டு போய் வச்சிடறேன் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது சடனா அந்த கிளாஸ் அப்படியே வெடிக்குது. சரி, அந்த பேய் உக்கிரமா இருக்குதுன்னு அப்படியே திரும்பி பார்த்தா அந்த வார்டனோட பாடியை டேக் ஓவர் பண்ணியிருந்திருக்கும். இப்ப நீ அவரோட பாடியை விட்டு போறியா இல்லைன்னா அந்த செடியை உடைக்கிட்ட அப்படின்னு சொல்லி தூக்கி உடைக்க போகும்போது அவள் தான் அந்த பேயுமே அந்த வார்டனோட உடம்பு விட்டு வெளியில வந்து அந்த செடிக்குள்ள போயிருதான். அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு ஆம்னியை எடுத்துக்கிட்டு நேரா அந்த ஒரு செடியை அந்த பையன் எந்த காட்டுக்குள்ள இருந்து எடுத்தானோ அதே இடத்துக்கு கொண்டு போய் எக்ஸாக்டா அந்த செடியை எடுத்த இடத்துலயே அந்த இடத்துல புதைச்சு வச்சிடறான். ஆனா புதைச்சிட்டு நகரும் போது அங்க கான்கிரீட் போட்டு ஏதோ ஒரு தர மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி பார்த்தா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஹீரோ அந்த கண்ணாடியில சோப்பு வச்சு ஒரு பேட்டர்ன் ஒன்று போட்டிருந்திருப்பான்ல, அந்த பேட்டர்ன் அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட ரொம்ப முக்கியமா அந்த பேட்டர்ன் அவன் போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பெரிய கருப்பு உருவம் அவனை பார்த்துருக்கும்ல, அதுவுமே அவனுக்கு ஞாபகம் வருது. பயம் வந்துருது. அதனால வார்டனையுமே கூப்பிட்டு வாங்க இங்க இருக்க வேணாம், கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி வரும்போது அப்போ சடனா ஹீரோவோட கையை ஏதோ ஒரு லேடி பிடிச்சு அவன் என்னைக்குமே உன்னை மன்னிக்க மாட்டான், உன்னை விட மாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் கார்ல வந்துகிட்டு இருக்கும் போதே இந்த விஷயங்களெல்லாம் ஹீரோவும் அந்த வார்டன் கிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஆனா இப்ப நடந்தது நான் உங்ககிட்ட சொன்னது இந்த விஷயங்களை பத்திலாம் நீங்க வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, ஏன்னா இது மேல நம்பிக்கை இல்லாத ஆளுங்க இதை சோதிச்சு பார்க்கலான்னு எங்கேயாவது அந்த செடியை வந்து திருப்பி தொட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிரும், உங்க ஹாஸ்டலுக்கு இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, அதனால இதை அப்படியே மறந்துருங்கன்னு சொல்லியிருப்பானா. இந்த விஷயங்களெல்லாம் அந்த வார்டன் நம்ம பசங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, அந்த காடு எங்க இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆளுங்களும் கிளம்புறாங்க. ஆனா அப்படி போயிட்டு இருக்கும்போது ஐரீனோட ஃப்ரெண்ட் அந்த ஷர்மிளா இருக்கிறாள், அவகிட்ட இருந்து மெசேஜ் வரும் அவ ஊருக்கு வந்துட்டான்னு. ஆகையால் நம்ம மேகா இந்த மாதிரி நானும் ஐரீனும் இந்த மாதிரி அந்த ஷர்மிளாவை பாக்குறதுக்காக போறோம், டே சித்தார்த் நீயும் கேமராமேனும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மரத்தை தேடி போங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டு மேகா, ஷர்மிளா அப்புறம் ஐரின் இந்த ஜேர்னலிஸ்ட், ஸோ இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து மனிஷோட ஆன்மாவை சமன் பண்றாங்க. நீ இவங்க கிட்ட ரொம்ப நாளா பேசுறதுக்கு முயற்சி பண்றேன்னு எனக்கு தெரியும், அதனால வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்படி அந்த மனிஷோட ஆன்மாவை சமன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மனிஷ் நேரம் அந்த ஐரின் ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாள் அவளோட பாடிக்குள்ள தான் இறங்குறான். மறுபடியும் அந்த துரோகம் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு வார்த்தைகளை தான் ஐரினோட வாய் மூலமா அந்த மனிஷ் பேசிக்கிட்டு இருப்பானா. ஆனா ஐரினோ இல்லைன்னா இந்த தன்னோட தங்கச்சியான ஷர்மிளாவோ தனக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி அந்த மனிஷ் சொல்லல. அதுக்கு பதிலா உங்க 2 பேரையும் இப்படி நான் தவிக்க விட்டுட்டு நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்ல, அதனால நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ தான் இவங்க 2 பேருக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிற மாதிரி. ஆனா என்ன நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது என்ன இந்த உலகத்தை விட்டு போக விட மாட்டேங்குது, அதனால என்னை பத்தி நீங்க கவலைப்படுறதை நிறுத்துங்க, அப்பதான் என்னால இங்க இருந்து போக முடியும் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவ்வளவுதான் திருப்பி ஐரின் சுயநினைக்கு வராளா. ஆனா என்ன நடந்துச்சுன்னா ஐரினுக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. அப்போ திடீர்னு அங்க இருக்கிற லேப்டாப்ல ஹீரோ அந்த டெட் டாக் பேசியிருந்திருப்பான்ல, அந்த வீடியோங்கிறது ஓட ஆரம்பிக்கும். அந்த டெட் டாக்ல இதை சம்மந்தப்பட்டு தான் ஹீரோ பேசியிருந்திருப்பான். நீங்க பூலோகத்தில் இருக்கிற நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க, அவங்கள பத்தின விஷயங்களை நீங்க தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்கள நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்கும் உங்களுக்கும் இன்னும் அந்த பந்தங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்துச்சுன்னா அவங்களால சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக முடியாது, அவங்க இந்த பூலோகத்திலேயே மாட்டிக்குவாங்க. அதனால அந்த நினைவுகளெல்லாம் கொஞ்சம் ஓரம் தூக்கி வச்சுக்கிட்டு சூனர் ஆர் லேட்டர் நீங்களும் இறந்து
அவங்கள மீட் பண்ண தானே போறீங்க, அதனால உங்க கூட இருந்தவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, உங்களை விட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப கில்ட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருந்திருப்பானா. அதை இவங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கும். இதே டைம்ல இன்னொரு பக்கம் சித்தார்த்தும் அந்த கேமராமேனும் அந்த காட்டுக்குள்ள போவாங்களா. காட்டுக்கு கொஞ்சம் உள்ள வரும்போதே அந்த சின்ன பையனோட ஆன்மாங்கிறது அங்க வந்து நிற்கும். யார் யாரெல்லாம் அந்த சின்ன பையனை பாக்குறாங்களோ அவங்களோட உயிருங்கிறது ஆபத்தில் இருக்குது. ஏற்கனவே ஹீரோ சொன்ன அதே விஷயம் தான். அருமை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகணும் அப்படின்னா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நேரம் அந்த பூவை போச்சு அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அந்த செடியை புதைச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த செடி வந்து இவ்வளோ வருஷத்துல அது ஒரு மரம் ஆயிருந்திருக்கும். ஆனா அந்த மரத்தோட தண்டு மட்டும்தான் இருக்கு. அந்த மரத்தை யாரோ அறுத்தெறிஞ்சிருந்திருக்காங்க. அந்த மரத்து கூட அந்த செடி கூட தான் அந்த ஸ்பிரிட் இவ்வளவு காலமா இருந்திருக்குன்னா அந்த மரம் வளர வளர அந்த ஸ்பிரிட்டுமே பவராக ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் காட்டுக்குள்ள வந்து எவனோ ஒருத்தன் அந்த மரத்தை வெட்டியிருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதனால இனிமேல் இந்த மரத்து கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பவர்ஃபுல் ஆனங்காட்டி அந்த ஸ்பிரிட் தனியா உலாவ ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். ஸோ அப்படி இந்த மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பிரிட் இந்த மரத்துல இருந்து வெளியில வருதுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பிரிட் நேரா ஹீரோவை தேடி வந்திருக்குமோ அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு புரிய வர அந்த கேமராமேன்லாம் அப்படியே பயத்துல அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அப்பதான் சித்தார்த் ஒரு விஷயத்த கவனிக்கிறான். அந்த மரத்தை வச்சு அந்த இடத்தை சுத்தி ஏதோ கான்கிரீட்லாம் போட்ட மாதிரி இருக்குல்ல, அதுல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதை கிளீன் பண்ணி பார்த்தா அது கூடவே ஏதோ ஒரு சாத்தானோட ஒரு உருவம் ஒன்று இருக்கும். அதை பார்த்தோன்னே சித்தார்த்துக்கு இதை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உடனே அவனோட மொபைல்ல செக் பண்ணி பார்க்கறான். எஸ், இதே மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க வேற ஒரு கேஸ்ல பார்த்துருக்காங்க. அப்படின்னா ஹீரோவை பின் தொடர்ந்ததுங்கிறது சாதாரண ஒரு ஸ்பிரிட் கிடையாது, அது ஒரு சாத்தானா அப்படின்னு யோசிக்க அதுவே இவங்க 3 பேரும் அந்த லேப்டாப்ல ஹீரோட வீடியோஸை பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்போ சடனா சம்திங் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிட்டு அந்த அப்ளிகேஷன் மூலமா அந்த மனிஷ் இவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஐரினுங்கிற அந்த ஜேர்னலிஸ்ட்டுமே ஓகே மனிஷ் தான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள்லாம் கேட்கும்போது இல்ல அந்த கேள்வி எல்லாத்துக்குமே ஆமா அப்படிங்கிற பதில மட்டும்தான் அந்த பேய்ங்கிறத சொல்லியிருந்திருக்கும், அந்த ஸ்பிரிட் சொல்லியிருந்திருக்கும். ஆனா ஐரின் அந்த ஜேர்னலிஸ்ட் கண்டுபிடிச்சாரா இது மனிஷ் இல்ல, உயிரோட இருக்கும்போது பேய்களுக்கு உதவி பண்ணிட்டு இப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் உயிரோட இருக்கிற எங்களுக்கு நீ உதவி பண்றே அப்படின்னு கேட்கும்போது எஸ் அந்த ஸ்பிரிட்டுமே ஒத்துக்குது. ஆமா நான் கௌரவ் திவாரி தான், உங்க உயிர் ஆபத்துல இருக்கு, உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லக்குள்ள. ஆனா அப்படியே அன்னைக்கு ஹீரோ இறந்து போற அன்னைக்கு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள போயிருப்பான்ல குளிக்கிறதுக்காக, அப்படி போன டைம்ல அவனை சாகடிக்கிறதுக்காக அந்த சாத்தான் தான் வந்துச்சுங்கிற மாதிரி காமிச்சு அங்கே இந்த ஒரு சீரீஸையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, இதோட சீசன் 1 முடியுது. சீசன் 2 இன்னும் வரல, வருமானம் தெரியல. அப்படி வந்துச்சுன்னா டெஃபினட்டா இந்த சேனல் நீங்க பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுங்கும் போது மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த கதையை பத்தி இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.